ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டேய் டாபிக் என்னன்னு சொல்லி ஆரம்பிக்கா. எப்படி ஹராஸ் பண்றதுன்னு பேச போறோம். டுட்டோரியல் டு ஹராஸ்மென்ட்ன்டா. ஆமா அவ்வளவுதான் புடிச்சிட்டு போய் என்ன ஜெயில வைப்பானுங்க. எல்லாம் இல்ல நான் பழி ஏத்துக்கிறதுக்குன்னே இருக்காரு நம்ம நாகி தலைவர். டேய் இல்ல எனக்கு புரியல, பேசுறதா நீ பேசல, வாங்குறது மட்டும் நான் வாங்கணும். எல்லா அண்ணனுங்க எப்பவுமே நீங்க தாங்க. இந்த வடிவேல் காமெடி வருதா, நான் பண்ணல ஏன்டா கத்திட்டு இருக்க, சுத்தி கேமரா அந்த மாதிரி நமக்கே தெரியாம படம் பொறுத்து போட்டுருவானுங்க. சரி டேய் டாபிக் சொன்னீங்கன்னா ஆரம்பிச்சு விட்டு ஒரு குளியல போட்டு வருவேன். அதேதான் இது எப்படி இல்ல சாரி அதேதான். சரி நாகியே ரெடியா இருந்துக்கோ. இல்லப்பா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஆள்த ஹராஸ்மென்ட் பத்தி தான். அதான் டாபிக் என்ன எப்படி ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்கன்னா ஆரம்பிச்சு விட்டு மைக்கை மியூட் பண்ணிட்டு குடிச்சிட்டு திருப்பி ஜாயின் பண்ணிப்பேன். ஒண்ணு இல்ல ஹெட்செட் எல்லாம் எடுத்து வந்து உட்காடுறேன். எங்க அம்மா போய் கல்லுப்பு வாங்கிட்டு வாங்குறாங்கடா, வெறுப்பாகுமா வேற கடை. இப்பன்னு பார்த்து பக்கத்துல இருக்கிற கடையில கல்லுப்பு. சொல்லு. மாடர்ன் டைம்ஸ்ல நடக்கும் ஹராஸ்மெண்ட்னா என்னன்னு உனக்கு தெரியும் நினைக்கிறேன். டுடே சிச்சுவேஷன் இப்ப நடக்கிற ரீசெண்டா நடந்துட்டு இருக்கிற ஹராஸ்மெண்ட் பத்தி. இது காலகாலமா தான் நடந்துட்டு இருக்கு. இன்னும் இன்ட்ராவே ஆரம்பிக்கல ஐயா, இருங்க ஐயா. இன்னும் அறிவு இன்ட்ரோ வேணா, இப்படியே ஓடணும். நல்லா இப்படியே இன்ட்ரோ இருக்கணும். அப்பே ஓகே, கேஷுவல் இன்ட்ரோ விடுங்க. சரி இல்ல யார் யார் இருக்காங்க மட்டும் சொல்லிடுறோம்பா. நம்ம பைக் நாகி மற்றும் கோக்கு இருக்காப்புல. இது புதுசா நாகியும் கோக்கும் கொலாப் ஆகுற மாதிரி இது முதல் தடவை. முதல் முறையாக ஆனிமி பாடும் ஃபைனான்ஸ் பாடு காரணங்க ஒண்ணு சேர போறாங்க. கலந்து சம்பந்தம் இல்லாம இப்ப சமூக பாடாயிடுச்சு. பாட்டுல இருந்தவனுங்க அதான் சொல்ல வர. அதான் பழி ஏத்துக்கிறதுக்குன்னே வந்துக்கிறார் நம்ம நாகி. அதுக்கே நாகி தூங்கி எந்திரிப்பாங்க, கதவை திறப்பாவில்ல, போலீஸ் சிபிஐடி எல்லாம் நிக்கும். எவ்வளவு தூக்கமா பேசி உள்ள நீ எதுக்கு ரெடியா இருந்துக்கோ நாகி. அந்த மாதிரிதான் எவ்வளவு கேஷுவலா கோத்து விட்டீங்க அவனை. இல்லடா நாகி ஒரு பயத்தோட வந்து பாப்பான். அப்புறம் அவனுக்கு முன்னாடி நம்ம 3 பேரும் உள்ள உட்கார்ந்துட்டு இருப்போம். நம்ம சொல்லுவோம் நாகி நீ தான் கடைசி, நாங்க தான் ஃபர்ஸ்ட்ன்ற மாதிரி. இப்படி ஒரு காமெடியோட ஆரம்பிச்சிருக்கோம். தவறுங்க ஐயா. சரி எதுக்கு இந்த பாட்காஸ்ட், எதை பத்தி பேச போறீங்கன்னு ஒரு டீடைல் சொல்லிட்டு அப்படியே போங்க. அதான் சொல்லுங்க சார், நீங்க தான் கேட்டீங்க. இரு அவனை கோத்து விடுவானா. நீ ஏன் வந்து மாட்டான் நீ நம்ம வழக்க போல நம்ம கெஸ்ட் கிட்ட சொல்ல வரேன். நீ கடைக்கு போகல எல்லாம் இன்னைக்குன்னு பார்த்து ஹோஸ்ட் வேலையை சரியா பண்றான். அதான் வழக்கமா கோத்து விட்டு ஓடிடுவேன். இன்னைக்கு வீட்டுல இருக்கா ரைட்டு பாய். சொல்லுங்க இந்த திடீர் முடிவு எதுக்கு, எப்படி இந்த ஞானோதயம் உங்களுக்கு எப்படி பிறந்தது? ஞான உதயம் எல்லாம் இல்லையா. ஆக்சுவலா இது ரொம்ப நாளா பேசணும்னு இருந்தோம். நம்ம இதுக்குன்னு செப்பரேட்டா எந்த பாட்காஸ்டும் போட்டது கிடையாது. உன் ஆகியானந்தா பாட்காஸ்ட் மாதிரி செப்பரேட்டா தனியா போட்டது கிடையாது. அது அறபோத நாகி அவ்வளவுதான் சொல்லு. அது ஒரு பேசி போடுறது. சரி அதுக்கப்புறம் இதை ஒரு செப்பரேட் ஒரு பாடா பண்ணலான்னு நினைச்சேன். ஏன்னா நான் இப்போ ஒரு புக்கு ஒன்று படிச்சு முடிச்சேன். என் ஃப்ரெண்டு சொன்னாங்கன்ட்டு அந்த டோன்ட் மேரி அ ஃப்ராக்ன்ட்டு ஒரு புக்கு. அது வந்து ஆக்சுவலா வந்து உமன்ஸ் வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பை சூஸ் பண்றது தான் கோர் கான்செப்டே. ஆனா எனக்கு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த ஆத்தரோடைய அவங்களுடைய லைஃப் வந்து அவங்க சொல்லிட்டு வரும்போது அவங்களுக்கு நடந்த ஹராஸ்மெண்ட் அவங்க ஒன்னு ரெண்டு சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிச்சிச்சு. இன்னும் அப்போல இருந்து இன்னமும் வந்து இதே மாதிரிதான் இருக்கு. இவங்களுக்கு நடந்தது 7th ஸ்டாண்டர்ட்லயே பாத்துக்கமாமே. அப்போல இருந்து இன்னி வரைக்கும் ஏன்டா இப்படி மாறாம இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு. இது வந்து எப்படி சொல்ல, இது வந்து நம்ம சொல்யூஷன் கொடுக்க போறோம் அப்படி அந்த மேட்டர்லாம் இல்லை. அட்லீஸ்ட் இதை பார்த்து ஒருத்தனாவது கொஞ்சம் அவனோட சப்போர்ட்டை வந்து தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை தெரியாதவங்க யாருக்கோ வந்து அவன் கொடுத்தானாலே நம்ம ஹாப்பி தான். அதுதான் நான் இந்த பாட்காஸ்ட் பண்ணணும்னு சொன்னதுக்கு இது மெயின் ரீசன். ஸோ
ஆக்சுவலா இது வந்து இது கேட்டது இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் நான் எனக்கு தெரிஞ்ச என்னோட க்ளோஸ் சர்க்கிள்ஸ்ல இருக்கிற ஒரு சில கேர்ள்ஸ் கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி நடந்திருக்கான்ட்டு. கேட்கும் போது அவங்க வந்து சொன்னது மேக்சிமம் காட்ஸ் கிரேஸ் யாருக்குமே மேக்சிமம் நடக்கல. ஆனா ஒரு சிலருக்கு நடந்தவங்களுக்கும் இதை வந்து யாருமே கேட்டதும் கிடையாதான். ஸோ அது வந்து நம்ம வந்து கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுக்கணுன்ற மாதிரி ஒரு அஸ் அ ஃபெலோ மென்னா நம்ம வந்து மாறணுங்கிறதுக்காக பண்ணலான்னு சொன்னேன். அதுதான் மேக்கிங் ஆஃப் திஸ் பாட்காஸ்ட். கரெக்ட் தான். ஆனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரேப் கேஸ் வருதுங்கிறது ஒரு 100 நியூஸ்ல அட்லீஸ்ட் ஒரு நியூஸா தான் இருக்குமே. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த ட்ரெண்ட், ஐ மீன் இந்த வருஷத்துல இப்ப இருக்கிற காலகட்டத்துல 100 நியூஸ்மே ரேப் கேஸா தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த விஷயம், அப்படிதான் சொல்லணும். ஆனா அது எப்படி சொல்லையா, ஒரு சொசைட்டியா நம்மளுக்கு வந்து அந்த எப்படி சொல்ல, நான் இருக்கேன்ற அந்த சப்போர்ட் வந்து அந்த தைரியம் வந்து அவங்களுக்கு வர மாட்டேங்குதுடா. அதுதான் எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. அதாவது கான்சியஸ்னஸோட தான் பண்றாங்களா? எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும்ல. இப்போ நடுவுல வந்து நீங்க கொஞ்ச நாளைக்கு இந்த நியூஸ்ல கூட பாத்துருப்பீங்க, மாதிரி வைலண்ட் கேம்ஸ், வீடியோ கேம்ஸ் ஆடுறதுனால இது எல்லாருக்கும் வைலண்டான பிஹேவியர்ஸ் வருது, அது இது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் இருந்தாங்க. அது மாதிரிதான் நான் அந்த மாதிரி அவனுங்க சொல்லி பண்ணா இப்ப நானும் தான் கேம் ஆறேன், நான் போயிட்டு எல்லாரும் கொலை பண்ணிட்டா இருக்கேன். சோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகிற இடம் பேரண்டிங்ல இருந்தான். ஒரு ஏன்னா ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த அவன் ஒரு 16 வயசு அந்த மாதிரி வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்டத்துல இருந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமா மெச்சூரிட்டி ஆகிற வயசு, அப்பதான் ஸ்டார்ட் ஆகிற வயசுன்னு வச்சுக்கோங்க. சோ அதுக்கு முந்தின வரைக்கும் அவனுக்கு என்னென்ன இது அவன் பார்த்தானோ, அவனோட வளர்ப்பு எப்படி இருக்கோ அதை வச்சுதான் அவனோட ப்ரொக்ரஷன் வந்து இருக்கும் என்னோட ஒப்பீனியன்ல. இப்ப அவனுக்கு வந்து நல்லதை சொல்லி இருந்தாங்க, நல்லா வழிகாட்டி நடத்தி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு போறதுக்கு எப்படி சொல்றது, ஒருத்தர் கில்ட்டி கான்சியஸ் இருக்குன்னுவாங்கல்ல, ஒரு வாட்டின்னு கூட இல்ல, அவன் அந்த மாதிரி பண்ணிட்டான்னு வச்சு பண்ற வாய்ப்பு கம்மி. அப்படியே பண்ணாலும் அவனுக்கு அது எப்படி சொல்றது, அவன் சாக வரைக்கும் அது உறுத்திக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருப்பான். சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு போக கூடாதுன்னே நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த சின்ன வயசுல வந்து ஒழுங்கா இந்த இதெல்லாம் வந்து இதுடா தப்புடா, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இதுதான் கரெக்ட், இந்த மாதிரி இதுவாக கூடாதுன்னு சொல்லி வளர்க்காம விட்ட அன்கைடட் இதுதான் ஸ்டஃப். அப்படி இல்லைன்னா சின்ன வயசுலயே வந்து கெட்ட விஷயங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறவங்க, இந்த மாதிரி எப்படி சொல்றது சினாரில இருந்து வரவங்க தான் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல வந்து அப்பேர் ஆகுது. ஆக்சுவலா நம்ம வீட்டுல டிஸ்கஸ் பண்ற டாபிக்லயே இந்த அடலசன்ஸ் இது பேசுறது, மணி பத்தி பேசுறது, அப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறதோ, இதெல்லாம் வந்து டேபு டாபிக்காவே இருக்கு. இன்னமும் நம்ம அப்படியே தான் இருக்கிறோம். நம்ம தான் அடுத்த ஜென்ரேஷனா மாறணும்னு நான் நினைக்கிறேன். அதான் இப்ப நீ சொல்றல ரிலேஷன் பத்தி, இப்போ நம்ம இப்ப சிட்டி நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு இப்போ இந்த சைட்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த கேஸ்ட் இதெல்லாம் பார்க்க கிடையாது. எதுவும் பையனுக்கு பிடிச்சிருக்கா, பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா, ஸ்டேபிளா இருக்கானா, இன்கம் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மெயின் ஃபோக்கஸா பாக்குறாங்க. தவிர்த்து அவன் இங்க இருந்து வந்தவன் அங்க இருந்து வந்தவன் பாத்துக்கிறதுக்கு கரெக்டா இருப்பானா, 2 பேருக்கு பிடிச்சிருக்கு, இப்படிதான் பாக்குறாங்க. பட் இன்னும் அந்த ஊர் பக்கம் நான் வந்து இங்க சுத்தமா இல்லைன்னே சொல்ல வரல, இங்க வந்து மொத்தமா போயிருச்சுன்னு சொல்ல, இங்க வந்து கம்மியா இருக்கு பழைய இதை தவிர்த்து. அந்த ஊர் சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் எப்படி சொல்றது, ட்ரெடிஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் இன்னும் ஃபாலோ பண்றாங்க. ட்ரெடிஷன் இருக்கிறது நல்லது, வெட்டுவோம் குத்துவோம் இருப்பானுங்க. அது ட்ரெடிஷன் ஃபாலோ பண்றது காட்டுதான். நான் என்ன சொல்றேன், இப்போ உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு வச்சுக்கோ, ஒருத்தன் போயிட்டு அவனோட கேஸ்ட வச்சு அவனை இது பண்ணுவியா, இல்ல அவன் எப்படி இதுவா இருக்கான், ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா, ஏதாவது அவன் இது ஃபைனான்சியலா எப்படி ஸ்டேபிளா இருக்கானா, நான் வந்து அவன் லட்சமா சம்பாதிக்கணும்லாம் சொல்லல, ஒரு ஃபேமிலியை ரன் பண்ற அளவுக்கு அவனால இது பண்ண முடியுமா, இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க சொல்றேன். அப்படி பார்த்து நீ ஜட்ஜ் பண்ணுவியா, இல்ல இவன் இந்த கேஸ்ட்பா இவனெல்லாம் இது பண்ண முடியாது இப்படி பார்த்து இது பண்ணுவியா? இதுதான் மூட நம்பிக்கைக்கும் ஆக்சுவல் பிராக்டிகாலிட்டிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். சோ அதான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ரிங்கிங்ல வந்து அவங்க என்ன வேணா சொன்னாலும் ஒரு கட்டத்துக்கு மேல உனக்கே தெரியும், உனக்குன்னு ஒரு 2-3 பர்சனல் பிளாக் ஹெட்ஸ்னு வச்சிருப்ப,
இப்ப நம்ம ஒரு நார்மலா காமனா எல்லாருக்கும் இருக்கிறது சொல்றேன். இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணக்கூடாதுன்னு நம்ம சில செலக்ட் லிஸ்ட்ல கரெக்டா. அதே மாதிரி உனக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க, அந்த விஷயத்துக்கு வந்து நீ இது வந்து நம்மளுக்கு கரெக்டா இருக்குமா இருக்காதான்ட்டு முதல்ல அதை அனலைஸ் பண்ணி தான் ஒரு முடிவுக்கு வரணும். எடுத்தவங்க இதுதான் உண்மைன்ட்டு வச்சா வேஸ்ட். இப்படி எடுத்தவங்கன்னா இந்நேரத்துக்கு நம்ம உலகம் உருண்டை இருக்க மாட்டோம், தட்டையா இது ஒரு பிளேட்டிங் தான் சொல்லி சுத்தின்னு இருப்பாங்க. இந்த எப்படி சொல்றது, இந்த மாதிரி முற்போக்கான தாட்ஸ்னாலதான் சிந்தனைகள்னாலதான் ஹராஸ்மெண்ட் இன்னும் இதுவா இருக்கு. ஏன் இன்னொரு விஷயம், ஜெண்டருக்கும் வந்து ஹராஸ்மெண்ட் நடக்குது. ஏன் இங்க வந்து இங்க இதுக்கு ஃபீமேல் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு நடக்குதுதான், நம்மளுக்கு ஒரு ஷார்ட் பர்சன்டேஜ் தான். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நடக்கிறது ஃபீமேல்ஸ் தான். கம்பேர் பண்றப்ப இங்க கம்மி. நம்ம கம்பேர் பண்ண வேணாம்ப்பா, அவ்வளவு மேல இல்ல, அவ்வளவு மேல இல்ல. அதுக்கு நம்மளுக்கு வேணாம். அதாவது என்ன சொல்ல வரனா, ரெண்டு ஜெண்டருக்கு நடக்குதுங்க, ஓகேவா. ஆனா நம்ம ஒரு மென்னா நம்ம ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்மளுக்கு நடக்கிற ஹராஸ்மெண்ட் வேற, லேடிஸ்க்கு நடக்கிற ஹராஸ்மெண்ட் வேற. நம்மளுக்கு வந்து இந்த வெர்பல் ஹராஸ்மெண்ட் தான் எல்லாம். இதுதான் நம்மளுக்கு மோசமா நடக்கும். பட் அது வந்து நீங்க தட்டிக்கு பண்ணிட்டு போயிடலாம். ஆனா இந்த பக்கம் வந்து ஒரு சீரியஸான கேஸ். அதாவது இன்னும் கூட இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது. ஆஸ் அ ஹியூமன் ரேஸா நம்ம வந்து முன்னோக்கு பாறையை போக்கி இட்ஸ் எவால்விங் பட் பேக்வர்ட்ஸ் மாதிரி இன்னும் இங்கேயே மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆமா, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நார்மலா இப்போ ஒரு ஏரியால ஒரு புலி வந்திருக்கு, அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன சொல்லுவானுங்க, புலியதான் இது பண்ணுவானுங்க, கேஜ் பண்ணுவானுங்க. ஆனா எப்படி இங்க நடக்குதுன்னா, புலி வந்துருச்சு எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் உட்காருங்க, நாங்க புலி எதுவும் பண்ண மாட்டோன்ற மாதிரி இருக்கானுங்க. நான் இது ஏன் சொல்றேன்னா, இப்ப கூட இந்த ரீசெண்ட் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன பண்ணிருக்கானுங்க, இந்த மாதிரி கேஸ் நடந்திருக்கு, கேஸ் பத்தி எதுவுமே இது பண்ணல. பசங்க 8:30 மணி வரைக்கும் எதுக்கு சுத்துறீங்க, 6 மணி வரைக்கும் லாக்டவுன் இது சீக்கிரம் போடுங்க ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சிருக்கானுங்க. அதாவது இல்லடா, அதான் சொல்றேன்ல, இந்த சர்க்கார் படத்தோட டைலாக் வரும், மக்களோட பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கிறவன் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ண பார்ப்பான், இல்ல ஃபயர் இன்ஜின் தூக்கிட்டு வந்து நிறுத்துற மாதிரி உள்ள இருங்கன்னு தான் சொல்லுவான். இவனுக்கு வந்து இவனுங்க பண்றது மேட்டர் கிடையாது, இவனுக்கு இது பண்ணணும், அப்பதான் இவனுக்கு கேஸ் வரும், அப்பதான் இவனுக்கு இதை மீடியா கவரேஜ் பண்ண முடியும், இதை வச்சு இவனுங்க பாலிடிக்ஸ் பண்ண முடியும். ஸ்டெப்ஸ் புரியுது அவனுக்கு? இவரே குண்டு வைப்பாராம், இவரே வந்து எடுப்பாராம். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாதான் இவன் நாட்டுன்னு எடுத்து பேசி இத வச்சு இது பண்ணுவாங்க. இத வந்து அவனுங்க எடுத்து பேசுறது, நம்ம எடுத்து பேசுறது வேறடா. ஆஸ் பப்ளிக் எல்லா பப்ளிக்கும் சேர்ந்து பேசுறது வேற. அப்படி பேசினா அது ஆக்சுவலா அதுக்கு மீனிங் இருக்கு, எல்லாரும் சேர்ந்து இதுக்கு வந்து ப்ரொடெஸ்ட் பண்ற மாதிரி பேசும். இவனுங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு அப்ஜெக்டிவா வச்சு இதை நாங்க கம்மி பண்றோம் அப்படின்ற ஒரு இதை வச்சு அவன் ஓட்டுவாங்க தான் பார்ப்பான். சோ இதையும் ஒரு பிளாட் பாயிண்டாங்க இது அவங்களோட கரியர்ல மூவ் ஃபார்வர்ட் பண்றாங்க. ஆனா இந்த ரீசன் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல அவங்க பேரண்ட்ஸ், அந்த இது விக்டிமோட பேரண்ட்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்களான்னு தெரியல. எஃப்ஐஆர் போடுற வரைக்கும் பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம்டா. ஆனா எனக்கு என்னன்னா, ஒரு மாதிரி இந்த எஃப்ஐஆர் லீக் ஆன மேட்ரு எனக்கு எப்படி ஒரு மாதிரி இதுவாகுதுன்னா, இனிமே வந்து இந்த மாதிரி யாரும் எஃப்ஐஆர் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. புரியுதா? இப்ப அவங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே லீக் ஆச்சு. இப்ப எனக்கு அதுவும் ஒரு டவுட்டா தான் இருக்குது. ஏன்னா இது வந்து எஃப்ஐஆரா இல்லாம இது ஒரு நார்மல் ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க, டாக்குமெண்ட், காலேஜ் டாக்குமெண்ட்டோ பசங்க கிட்ட போற ஆசை இருக்கிறதோ, அது லீக் ஆனா லாஜிக் இருக்கு, ஓகேவா? ஏன்னா பசங்கையில இருக்கிறது ஆப்வியஸ்லி அவன் ஷேர் பண்ணிருப்பான், இந்த மாதிரி இருக்கும். எஃப்ஐஆர் எப்படி ரிலீஸ் ஆகும்? இல்ல எனக்கு அதான் புரியல. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்டு போர்ஷன்ல போட வேண்டியது எப்படி? எஃப்ஐஆர்ன்றது ஒரு ஹார்ட் காப்பிடா. நீங்க என்ன சொல்ல? ஆமாயா, அதுவே இல்ல நம்ம வந்து இப்படி இவன் தான் பண்ணான்னா நான் கை நீட்டல, புரியுதா? பெரிய மாதிரி இது மாதிரி இருக்குப்பா அப்படின்னு தான் நான் சொல்றேன். அது யாரு பண்ணா, எங்க பண்ணா, எப்படி பண்ணான்லாம் எனக்கு
உங்களுக்கு தெரியாது, அது வராதீங்க. உங்களுக்கு தெரியும்னா கோர்ட்டுக்கு போய்க்கோங்க. ம். இந்த பக்கம் மறக்க கூடாது. சோ எது சொல்லிட்டு இருந்தேன், அதான் சொல்றேன்டா, இவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாதான். இப்போ இந்த கோயில்ல கோயிலுக்குள்ள விடமாட்டேன்ற சொல்ற பிரச்சனை, அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதாயிட்டு இருந்து. ஃபர்ஸ்ட்லாம் அந்த இது ஜாஸ்தியா இருந்துச்சு. அதை வச்சு நாங்க வந்து உள்ள போக வைக்கிறோம், இது ஐயப்ப சாமி பாக்கிறதுக்கு நாங்க உமன்ஸ போக வைக்கிறோம். அதெல்லாம் வந்து ஒரு அந்த கவுன்சில்ல இருக்காங்கல்ல, கோயில் கவுன்சில்ல இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி இது பண்ணக்கூடாது, அவங்களும் வந்து மனுஷங்க தானேன்னு சொல்லிட்டு பேசி உள்ள கொண்டு போக வச்சிருந்தாலே முடிஞ்சிருக்கும். புரியுதா? இல்ல மக்கள் அதுக்கு இதுவா இருந்திருக்கணும். 2 குரூப்பா பிரிச்சுட்டாங்க. அவங்க எல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு ஒரு குரூப்பா பிரிச்சுட்டாங்க. அதெல்லாம் நீங்க விடமாட்டீங்கன்னு ஒரு குரூப் பிரிஞ்சிருச்சு. நம்மளுக்குள்ளேயே ஒத்துமை இல்ல, அப்புறம் நீ எங்க போய் அங்க கேப்ப? அந்த மாதிரிதான் சுத்திட்டு இருந்தோம். இப்ப அதே மாதிரிதான் இந்த மேட்டர் இருக்கும். நம்ம இப்ப நீங்க இந்த மாதிரி சப்போர்ட்டிவ் இது வீடியோ போடுவாங்கல்ல, இந்த மாதிரி நடந்துருச்சுங்க, ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு போடும் போதே கீழே இருக்கிற நம்மளே அடிச்சு தண்டா இருக்கும் கமெண்ட்ஸ்ல. ஆல்வேஸ் உமன், ஆல்வேஸ் மென் பட் நாட் ஆல் மென், ஆல்வேஸ். என்னடா இதெல்லாம்? அதாவது ஒண்ணு நடந்தா போதும், ஏய் உங்களுக்கு மட்டும் தான் நடக்குதா, எங்களுக்கு இல்லையான்ற மாதிரி ஒருத்த கமெண்ட் போட்டுக்கிட்டு வருவான். எப்ப நடந்ததுன்னா உந்தி சொல்லுப்பா, அதான் நான் சொல்றேன். உனக்கு நடந்ததுன்னா நீயே சொல்லு, நீயும் வாயத்தை வந்து பேசினாதான் உன் பக்கமும் பேசுவாங்க. இப்போ இது இந்த ஜெண்டருக்கு தான் நடக்குது, இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு கிடையாது. யாருக்கு நடந்தாலும் ஹராஸ்மெண்ட் தான், தப்பு தான். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கேளுங்கடான்னா கீழே ஏதோ இவரு பெரிய இவரு பெரிய உத்தமர், நான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானா அந்த மாதிரி பண்ணது இல்ல, நானா அப்படி நோட்டினது இல்ல. உன்னக்கு அக்யூசேஷன் வச்சா நீ சொல்லலாம் நான் பண்ணலைங்க அப்படின்னு. உண்டாங்க இல்ல, உன்னை அடிக்கவே இல்லையாடா. அவன் புத்தாம் புதுவாதான் சொல்லியிருப்பான், அதுக்கு வந்துடுறானுங்க நாங்க என்ன பண்ணலாமான்னு. அதான் உன்னை அடிக்கவே இல்லையாடா, நீ ஏன்டா பதற, அந்த மாதிரிதான் இருக்கு. இது எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த மோஸ்ட் ஆஃப் த ஹராஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல நிறைய நடக்கும். நான் வந்து நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் சொல்ல, நார்மலா நம்ம பேச சும்மா திட்டுறதுலாம் நான் சொல்லல. பட் ஒரு இந்த இது இருப்பாங்கல்ல, ஒரு குரூப்னு சுத்துவானுங்க காலேஜ்ல இல்ல வெளியில எங்கேயா போனீங்கன்னா ஒரு ஒரு ரவுண்டு மாதிரி வச்சிருப்பானுங்க, சர்க்கிள் மாதிரி. யாரும் வந்தாலும் உள்ள கூப்பிட்டு வச்சு கலாய்க்கிறது அவனை. புள்ளி கேங்கு. புள்ளி. இந்த மாதிரி நடக்கிறது அது வெர்பல் ஹராஸ்மெண்ட். ஓகேவா? இது நான் சொன்ன மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா உனக்கு லாங் டேர்ம் இம்பாக்ட், உனக்கு வந்து இதனால உனக்கு பாதிப்பு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா லாங் டேர்ம்ல இருக்கிறது கஷ்டம். இருந்தாலும் உனக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அதனால டிராமடைஸ் ஆனேன், அதனால எதுவும் ஆனேன்னு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணலாம். அந்த மாதிரி அப்படி அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு பண்ணாங்கன்னா யூ ஹேவ் டு கிவ் கம்ப்ளைண்ட். ஏன்னா ஒருத்த மென்டல் ஹெல்த் போட்டு அடின்னு இதுல திட்டிருக்கான்னா அவன் ஆப்வியஸ்லா இங்க இருக்கிற வண்டியும் கிடையாது, அவன் ஜெயில இருக்க வண்டியவன். வெர்பல் அசால்ட் மூலியமா உன்னை பைத்தியமா வச்சிட்டானா. சோ அந்த இது பாத்துக்கோங்க. அப்படின்னு பார்த்தா நானும் ஜோரம் மாறி மாறி பண்ணல இருந்து காலேஜ் வரைக்கும் நம்ம பண்ணதெல்லாம் நினைச்சா நம்ம இவ்வளவு நாள் அரெஸ்ட் பண்ணிக்கிறோமான்னு தோணுது பாய். குற்றவாளியா நடன்ற மாதிரி இருக்கு. இப்ப ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். உங்களுக்கே தெரியும். இது வந்து நான் முதல்ல சொன்னதே இப்ப சொல்றேன், இனிமேட்டு இந்த ரேட் ஏறலாம். ஓகேவா? அதாவது பாய்ஸை விட கத்திரிக்காய் ரேட் ஏறலாம் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். சொல்றேன்டா, இந்த மாதிரி பாய்ஸை விட கேர்ள்ஸுக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் எப்படி சொல்றது, இப்போ இவன் சொன்ன மாதிரி ஈஓஏ சொன்ன மாதிரி தான் முதல்ல 101 கேஸா இருந்தது, இப்போ 100 கேஸுமே அதுதான் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த முதல்ல இந்த தெருவுக்கு சண்டை போட்டுப்பாங்கல்ல, அவனுக்கு டெய்லி அடிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்னா வரும்னு சொல்லிட்டு போற மாதிரி டெய்லி இது ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த நியூஸ் ஒரு பதட்டத்தோட பார்த்தவங்க நடக்கிறது தானன்ற மாதிரி இருக்கானுங்க. நார்மலா போச்சு அப்படின்ட்டு இருக்கேன். டேய் இது நார்மல் இல்லடா, இன்னும் சொல்றேன், அந்த மாதிரிதான் இருக்கு. நாடு கெட்டு போயிருக்கு. ஏன்டா எல்லாத்தையும் நார்மலைஸ் ஆகுறீங்க? சில விஷயம்லாம் நார்மலைஸ் ஆகுது, தப்பு இல்லடா. ஆனா எதை நார்மலைஸ் பண்ணணும்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் நான் இது என்னது இது? ஆமா, ஹராஸ்மெண்ட் விட்டு நம்ம எங்கெங்கயோ போயிட்டோம். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது சொல்லுங்க.
சரி. இப்ப எனக்கு ஒரு 2 பாயிண்ட் இருக்கு, அது மட்டும் சொல்லிடுறேன். ஓகேவா? உனக்கு யாராவது அபியூஸ் பண்ணிருக்கானுங்களா, அரெஸ்ட் பண்ணிருக்கானுங்களா? அப்படி பார்த்தா ஒன்னேதான் உன் மேலதான் எஃப்ஐஆர் போடணும். இது நம்ம சீரியஸா பேசலாம் போய். நம்ம பேசினா Okay, காமெடி okay. பண்ற மாதிரி Okay, ஆயிடுது, okay. அதனாலதான். ஓகே ஓகே. இப்ப நீ பேரண்டிங் சொன்னல நாகி, ஆமா. அதுல எனக்கு ஒன்லி பசங்க மட்டும் பண்ண விட, பொண்ணுங்களுக்குமே பேரண்டிங் ஒழுங்கா பண்ணணும்னு எனக்கு தோணுது. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹராஸ் பண்றதும் தப்பு, ஹராஸ் பண்றத அக்செப்ட் பண்ணிட்டு அதை நடக்காத மாதிரி போறாங்க. அக்செப்ட் பண்ணா எப்படி சொல்றேன்னா, இப்ப வீட்டுல சொல்றாங்களே நம்மளுக்கு தெரிஞ்ச அசிங்கமாயிடும்ட்டு, அத முதல்ல இது பண்ணணும். அந்த இதுதான் பேரண்டிங் வயசு நான் சொல்றேன். பொண்ணுங்களுக்கு இதை சொல்லணும் முதல்ல. நிறைய பேர் இப்போ இருக்காங்கன்றதுனாலதான் அந்த கேஸ் இப்போ நிறைய வெளியே தெரியுது. இப்போ அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில வீட்டுல இது சொல்லி பண்ணாங்களோ சொல்லாம பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு கட்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சு, அவங்க பண்ணிட்டாங்க, தைரியத்தோட பண்ணாங்க. நான் எனக்கு இப்படி ஒன்று நடந்திருக்கு, நான் பண்ணுவேன், கேஸ் கொடுப்பேன்ட்டு பண்ணாங்க கரெக்டா. அது எல்லாரும் பேரண்ட்டும் அது வேற மாதிரி யோசிக்கிறானுங்க. இப்ப என்ன யோசிக்கிறானுங்கன்னா, நியூஸ்ல வந்துடும், வெளியே தெரிஞ்சா அசிங்கமாயிடும், அதுக்கப்புறம் பொண்ணு கொடுக்க மாட்டேன்றானுங்கன்றல. அப்ப என் கேள்வி என்னன்னா, உன் பொண்ணு பண்ணா தப்பு, அவளுக்கு நடந்த தப்ப எதிர்த்து கேட்டதுக்கு தப்புன்னு நினைச்சு ஒருத்தன் பொண்ணு மாப்பிள்ளை கொடுக்க மாட்டான்னா அவன் எவ்வளவு கேவலமா இருப்பான்னு எனக்கு தோணுது. அப்படிதான் ஒரு மாப்பிள்ளை நீ கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமான்னு தோணுது எனக்கு. அதுதான் அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னு மறந்து போச்சு ஐயா. என்னடா அம்னீசியா பேசுற மாதிரி சொல்றேன். அதுதான் ஷிட், மறந்து போச்சு. முக்கியமா அதுதான் இந்த இதுதான் எனக்கு மெயினா இருக்காது. அந்த இது அதான் கோகு ப்ரோ, உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்றேன். அதாவது ஹராஸ்மெண்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த நடந்ததுக்கு அப்புறம் ஸ்டெப்ஸ் எடுப்பாங்கல்ல, அந்த விஷயத்துக்கு அந்த மேட்டருக்கு வரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஈதர் பாய் ஆர் கேர்ள், ஈதர் ஜெண்டர், உங்களுக்கு ஹராஸ்மெண்ட் ஏதோ வழியாக நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க சொல்றதுக்கு தயங்கக்கூடாது. ஆனா யாருக்கிட்ட சொல்றோம்னு பார்த்து சொல்லணும். அது நான் பர்சனலா பட்டிருக்கேன். அதாவது ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் விட்டுருங்க, அதாவது ரொம்ப நாளான விஷயம். ஏன்னா இப்போ ஒரு பொண்ணுக்கு ஹராஸ்மெண்ட் நடக்கிறதும் பையனுக்கு நடக்கிறதும் டிஃப்ரெண்ட். இப்போ ஒரு பையனுக்கு நடந்தா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றானா சீரியஸா எடுத்துக்க மாட்டானுங்க, சிரிப்பானுங்க, என்ன சொல்றான்னு. அது ஒரு சீரியஸாவே அது ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. நமக்கு இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்குன்னு சொன்னா. நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த உங்களுக்கு இப்போ எக்ஸ்ட்ரீம் ஓரளவுக்கு மைண்ட் டிஸ்டர்பே ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன். பெஸ்ட் திங் இஸ் டு டூ இஸ் டு டெல் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், அம்மா அப்பா பேசிக்கலி. ஏன்னா அதாவது நீங்க சொல்லலாம், ப்ரோ அதெல்லாம் கேட்க மாட்டாங்க ப்ரோ, அவங்களே வச்சு காமெடி பண்றதா இருக்காங்க ப்ரோ அப்படின்னு. பட் அதுதான் உங்களோட சேஃபஸ்ட் ஆப்ஷன். என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்றேன், அவங்கதான் உங்க சேஃபஸ்ட் ஆப்ஷன். உண்மையிலேயே அதான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றதுக்கு பதிலா இவங்க கிட்ட சொல்லுங்க. அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா சிரிப்பா. நான் சொல்றேன்டா, இல்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், யார்கிட்ட சொல்றோமோ அவங்க உங்களுக்கு ஃபுல் ட்ரஸ்ட் இருக்கா, இதை வெளில சொல்ல மாட்டான், வெளியில அப்படியே சொல்லா கூட உங்க கன்சென்ட்டோட சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு 1க்கு 2 வாட்டி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. இதுக்கு நான் சொல்லவே வேணாம்னு சொல்லல, நீங்க சொல்றதுக்கு வீட்டுல இவங்களும் வேணாமா, உங்களுக்கு இன்னும் கான்பிடென்ஷியலா வேணுமா, தெரபிஸ்ட் போங்க. நம்ம ஊர்ல அந்த தெரபிஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதே மறந்துட்டாங்கடா. அப்படி ஒரு ப்ரொஃபஷன் இருக்குன்றதையே மறந்துட்டாங்க. ஏய், தெரபிஸ்டுக்கு போகணும்னா பைத்தியக்காரன் மாதிரி பாக்குறாங்கடா நம்மள. ஆமா, அது ஒரு இது. அதாவது என்ன தெரபிஸ்டுக்கு போறான், அப்போ என்ன ஏதாவது இது ஏதாவது மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்கானா, மென்டல் வியாதி இருக்கா? டேய், நீ சும்மா நார்மலா உனக்கு ஏதாவது வென்ட் பண்ணுவா கூட போய் சொல்லிட்டு வரலாம்டா. என்னடா பேசுறீங்க? அதாவது இதெல்லாம் நார்மலைஸ் பண்ண மாட்டாங்க இவனுங்க. எதை பண்ணணுமோ அதை பண்ணல நீ, அந்த மாதிரிதான் இருக்கு. இதை எப்பயோ நார்மலைஸ் பண்ணியிருந்தா இவ்வளவு விஷயம் நடந்திருக்காதுன்ற நான். ஏன்னா ஒருத்தன் இந்த மாதிரி இது பண்றதுக்கு ஏர்ஜ் ஃபீல் பண்றானா, அவன் ஓரளவுக்கு அவன் கான்சியஸா இருந்தானா அவனும் போயிருப்பான். இந்த மாதிரி இதுல இருந்து ட்ராமட்டிக்கா வராங்கல்ல, அவங்கள வீட்டுல இது சொல்ல முடியல, அந்த மாதிரி பட்சத்துல அவங்களும் தப்பிச்சிருப்பாங்க. அவங்களும் நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் பேர் மூவ் ஃபார்வர்டா வந்திருக்கலாம், யாருக்கு தெரியும், தெரியும். ஆமா. சோ நான் எப்படி சொல்றது, இந்த ஹராஸ்மெண்ட்டுக்குலாம் மூல காரணம் என்னன்னா, யாரும் வெளில சொல்ல மாட்டாங்க, சொன்னா அவனுங்களுக்கு தானே அசிங்கம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரதுதான் நம்மளோட மெயின் காசே எனக்கு தெரிஞ்சு. நீங்க என்ன ப்ரோ நினைக்கிறீங்க?
ஆனா உங்க பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுங்க. ஹராஸ்மெண்ட் சொல்லினதுக்கு அப்புறமும் எவனுமே அதுக்கு சொல்யூஷன் சொல்ல மாட்டேங்கிறான். அவன் ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு அவன் ஒப்பீனியன் சொல்லிட்டு கிளம்புறானே தவிர ஒரு சொல்யூஷன் உருப்படியா வர மாட்டேங்குது. விக்டிம் பிளேமிங் பண்றது இதேதான். ஆமா, இது ஒண்ணு இப்போ விக்டிம் பிளேமிங் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிடுச்சு இப்போ. நீ ஏமா நைட்டு வெளில போன, அது ஒரு இந்த யாரோ ஒருத்தர் வந்து இப்போ எனக்கு கரெக்டா எக்ஸாக்டா டீடைல்ஸ் தெரியல, ஐ திங்க் ஒய்ஃப்னால ஏதோ சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டாரு லெட்டர்ல. ஆமா, அவரை உட்கார்ந்து நியூஸ்ல உட்கார்ந்து அவரை புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அவ்வளவு பிரஷர் இருந்தா தெரபிஸ்ட போக வேண்டியதானே அப்படின்ட்டு. ஏமா நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? ஒருத்தங்க இது முடியாம இப்படி ஹராஸ்மெண்ட் இதுவாக வெளில சொல்ல முடியாம அவன் இதுவாகி போய் கிடக்குறான். அவனுக்கு அந்த போகணும்னு சொல்லிட்டு அவனாவது ஒருத்தன் ஐடியா கொடுத்திருந்தாலோ இதை பேசக்கூடிய நிலைமையில இருந்திருந்தாலோ அவன் போயிருக்க மாட்டான்னு நீ நினைக்கிறியா? கரெக்ட். அவன் போயிருந்தான் சொல்றேன், அவன் போயிருந்தான்னா இவன் அதை ஒரு பாயிண்டா புடிச்சிருப்பாங்க. அவர் இந்த மாதிரி தெரபிஸ்ட் எல்லாம் போயிட்டு இருக்காரு, சோ அடி மென்டல் வியாதி இருக்கிறவரா இருந்திருப்பாரு. சோ அதனால வந்து தூக்கு சான்சஸ் இருக்காடி சொல்ல முடியாது. காசு இருக்குன்னு சொல்லிட்டு அது வேற பொண்டாட்டி கேஸ் போட்டாலும் போட்டிருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி அவன் அவ்வளவு பெரிய லெட்டர் எழுதிட்டு செத்து போயிருக்கான்டா. லெட்டர் எழுதி 1 மணி நேரம் வீடியோ போட்டு அவ்வளவு கிளியரா சொல்றான். அப்படி இருந்து நீயே அதை பண்ண, நீயே இதை பண்ணல, நீயே இதை சொல்லல. எனக்கு என்னன்னா அட்லீஸ்ட் அந்த கேஸ்ல ஒரு நெகட்டிவ் அவுட்கம் வந்திருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் வெளியில சொல்றதுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா சொல்லுங்கடா. அதாவது அவன் 2 டோன் இருக்குடா சொல்றதுக்குன்ட்டு. if he had consulted a therapist he could have been more conscious in his decision. இப்படி சொல்லி இருக்கிறது ஒரு டோனு. why did he not consult a therapist ன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டா அவனை பிடிச்சி பிளேம் பண்ற மாதிரி, அவன் ஏன்டா போலன்னு கேக்குற மாதிரி தான் இருக்கு. நீங்க எது வந்து மெயின் ரீசன் எதுனால வந்து இந்த மாதிரி அது ஹராஸ் பண்றாங்கல்ல, விக்டிம் விட்டுருவோம், ஹராஸ் பண்றாங்கல்ல, அவனுங்களுக்கு வந்து என்ன மோட்டிவா இருக்கும்? ஆனா நீ இதுல சொல்லிருப்பல நாகேந்தா பாட்காஸ்ட்ல, அதே மாதிரி ஏலியனேட் பண்றதுதான்டா மெயினே. அதுவும் தான்டா பேரண்டிங் 2 ஒண்ணுனா இந்த ஏலியனேட் பண்றதும் ஒண்ணுடா. பசங்க பேசக்கூடாது, அப்படி பசங்க பொண்ணுங்க பேசக்கூடாது. ஓகே 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 அந்த மாதிரி. ஏன்டா அந்த வயசுக்கு அவங்க பேசுறதோ அது ஒரு லிமிட்டோட இருக்கிற வரைக்கும் நல்லது தான்டா. அது பேசுறதுக்கு அப்ரோச் பண்றது கூட அவனுங்களை தயங்க வைக்கிறீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க? இப்போ சப்போஸ் என் ஃப்ரெண்டுனே வச்சுக்கோங்க, எனக்கு நல்லா தெரிஞ்ச ஃப்ரெண்டு, என் கூடவே வாழ்ந்த ஃப்ரெண்டுனா கூட பாக்குறவன் பேசும்போது தப்பாதான் நினைக்கிறான். நீங்க ஏன்டா அப்படி நினைக்கிறீங்க? எங்களுக்கு தெரியும், ஓகே. நீங்க ஏன்டா ஒரு பொண்ணையும் ஒரு பொண்ணையும் பையனையும் ஒன்னா பார்த்தாலே அவங்க 2 பேரும் ஆளா இருப்பாங்கடா. இப்படிதான் ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் அங்கதான் போறது. அப்படி ஆக்கிட்டாங்க, ஒரு மாப் மென்டாலிட்டி. ஆமா, இல்ல அது வந்து ஃபர்ஸ்ட் கலாய்க்கிற டோன் இல்ல இருந்துச்சுடா. இப்ப அது கலாய்க்கிறதும் தாண்டி சீரியஸான டோன்லயே போக ஆரம்பிச்சிருச்சு. நீயே சொல்லு ப்ரோ, ஒரு விஷயத்த உன்கிட்ட நான் வந்துட்டு ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஒரு கட்டத்துக்கு மேல நீ நம்புவியா நம்ப மாட்டியா? கரெக்ட். அதுதான் இது மாஸ் ஹிஸ்டேரியா. ஒரு விஷயத்த மறுபடியும் சொல்லி இதுதான்டா ஒரு கட்டத்துக்கு மேல அது வந்துரும். இப்ப அங்க போறவங்க வந்து உண்மையா பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டோ இல்ல அண்ணன் தங்கச்சியோ, உனக்கு என்ன தெரியும்? உன்னை யாரு போய் இந்த மூக்கு நினைக்க சொன்னது? உன்னை யாரு பார்க்க சொன்னது? உனக்கு வேற வேலையே இல்ல, அப்ப இதுதான் வேலை உனக்கு. அதாவது அங்க சும்மா 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் போறாங்க, நான் கிராஸ் பண்ணி போறேன் மச்சான், அங்க 2 ஒரு பொண்ணு ஒரு பையன் நடந்து போறாங்கடா, பொண்ணு சூப்பரா இருக்கு, இப்படிதான் பேசுவானுங்க. ஏய் நான் சைட் அடிக்கிறதெல்லாம் தப்பே சொல்லடா, நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்கடா. அது வந்து என்ன சொல்றேன் பாரு, நல்லா இருக்கா இப்படி போயிடணும். ஏன்னா அதெல்லாம் இது பண்ணோம்னா அப்புறம் நம்ம மேல இது பண்றது உனக்கு தெரியுமாடா அப்படின்ட்டு வந்துருவாங்க. ஏன்னா அப்படின்னு பார்த்தா நாங்க குர்ராவாடா இருக்க முடியும். நான் இந்த எப்படி சொல்றது, ஹராஸ்மெண்ட் பண்றாங்க, இப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் பார்ட்லயே பேசியிருக்கோம், நிறைய ஃபேக்டர்ஸ் பேசியிருப்போம்.
பேட் பேரண்டிங்கு, அப்கமிங் இதுவா இருந்திருக்கும். சின்ன வயசுல கிராஃபிக்கல் கண்டென்ட்டுக்கு வந்து இதுவா இருப்பாங்க. கிராஃபிக்கல் கண்டென்ட் இந்த சென்ஸ் எப்படி சொல்றது, அன்வான்டான திங்ஸ். கரெக்ட். தென் மற்றும் பல இந்த இது வந்து இந்த சொன்னதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 18 கீழே இருக்கிறவங்க இல்ல 18 ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் 18 வந்தவங்களுக்கு ஓகேவா. இந்த இதெல்லாம் இந்த 18 மேல இந்த ஒரு மாதிரி இந்த ஓல்டு ஏஜ்ல எல்லாம் இந்த மாதிரி பண்றாங்க தெரியுமா, அவனுங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மோட்டிவ் தான். அவங்க எப்படி நம்ம மேல வரலாம், நம்மளை தாண்டி எப்படி அவங்க போலாம். அதாவது there is a fine line between pride அந்த எப்படி சொல்றது, நீ உன்னோட ஒர்க்ல ப்ரைடா இருந்தா பிரச்சனை இல்ல, என்ன தாண்டி நீ எப்படா போ அப்படின்ட்டு ஒரு இது, அந்த மாதிரி ஒரு இதுக்கு வர வைக்கிறது இட்ஸ் நாட் குட். நீ இன்னும் நீ பண்ற வேலைக்கு ப்ரைட் எடுத்துக்கிறியா, ஓகே வெல் அண்ட் குட். அதனாலதான் ப்ரைட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த 7 deadly sins. கரெக்ட். நிறைய பேர் அது ஒரு இதுவாதான் பார்ப்போம். ப்ரைடுன்றது ஒரு நல்ல விஷயமா தான் நம்ம எல்லாம் பார்ப்போம். அதுக்கு எல்லா விஷயத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்கு, மறந்துடாம பேசணும். அந்த மாதிரி ஓவரா போயிடுச்சுன்னா உங்களே அழிச்சிரும் தலைகணா. ஆமா, இது நான் என்ன இந்த இது இந்த காமெடி தான். வாழைப்பழம் எல்லாம் இருக்குன்னு நிறைய சாப்பிட்டேன்னா ரேடியேஷன்ல செத்து போவேன், எங்கேயோ படிச்சேன். ஆமா, பொட்டாசியம் இருக்குல்ல உள்ள. நீ மனுஷனா எப்படிடா? ஏன்டா இப்பதான் வாழைப்பழம் சாப்பிட்டேன். வெறும் வாழைப்பழமா இல்ல இது பச்சை வாழைப்பழம் கற்பூர இல்ல அப்படிலாம் இல்ல, வெறும் வாழைப்பழம் தான். ஆனா கவலைப்படாத, நீ ரேடியேஷன் வந்து சாப்பிட்டுக்கு முன்னாடி நிறைய சாப்பிட்டு செத்துருவேன். கணக்குல சாப்பிட்டாதான்டா தீவண்டே. அதெல்லாம் நீ அப்படி இல்ல, நீ இப்ப சாம்பார் சாப்பிட்ட செத்துருவ, அப்படியேதான் சாம்பார் சாதம் சாப்பிட்டுப்ப, அப்படின்னா பயம் வருமா வராதா? அந்த மாதிரிதான் இப்பதான் எப்படி இருக்குடா மண்ணா அந்த பக்கம் பாதாள கிணறு. இப்ப எனக்கு எப்படி அரைகுறையா கேட்டு இருந்தானே, டேய் வாழைப்பழம் சாப்பிட்டா செத்துறாங்களான்னு அப்படியே நான் செத்துட்டு இருப்பேன். பழத்தை வாயில வச்ச மாதிரி செத்துருப்பேன்ற மாதிரி ஆயிட்டு இருக்கோம். இது சொன்ன மாதிரி இந்த ஓல்ட் ஏஜ்ல பண்ற இந்த இவனுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்றது கஷ்டம், சாகிறது மேல். அதேதான், அவ்வளவுதான். பின்ன என்னடா, இல்லடா ஒருத்தன் தெரியாம பண்றான்னா அவனை மன்னிச்சு விடலாம், என்னால தெரிஞ்சே அதை பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுக்குலாம் என்ன எதுக்கு மன்னிப்பு? தெரியாம பண்ற ஆளே கிடையாது, தெரிஞ்சு கான்சியஸோட பண்ற ஆளுங்கதான். நான் சொல்றது இதுடா, 18 ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் 18 இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சொல்றேன். சின்ன வயசுலயே பண்றாங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அந்த இதுனா என்னன்னு ப்ராப்பர் நாலேஜ் இல்லாம தவறான பாதையில கைடன்ஸ் ஆகி பண்றாங்க. அவங்க எப்படி ஃப்ரெஷ் அவுட் இவனுங்க எப்படி அதுல ஒரு தெரிய வருது, அவனுங்க எதுக்கு இதுக்குள்ள வராங்க ப்ரோ? எதுவும் அவங்க மொத விஷயம், ஸ்கூல்லயே நிறைய பேர் இருக்காங்க இதுக்குன்னு. அதாவது இந்த சீனியர்ஸ் இருப்பாங்கல்ல ஸ்கூல்ல, ஒரு இந்த 12th படிக்கிறவன்லாம் இருப்பாங்கன்னு வச்சுக்கோ, அவனுங்க ஆபியஸா அவனுங்க யாருமே அந்த இதெல்லாம் பார்க்காம இருக்க மாட்டாங்க, பாத்துருப்பாங்க கண்டிப்பா. சின்ன பையன் பேசிட்டு இருக்கும் போது சீன் காட்டுறதுக்குன்ட்டு இதை மென்ஷன் பண்ணுவானுங்க, இவனுங்க போயிட்டு நெட்ல அடிச்சு பாக்குறது, அப்படி எக்ஸ்போஸ் ஆகி இப்படி இது பேக் ஃபயர் ஆகுது. அவ்வளவுதான். ரெண்டாவது வேற என்ன சொல்ல வந்தேன், ரெண்டாவது வந்து வெர்பல் அபியூஸ்மெண்ட். இதுக்கு சாரி, ஹராஸ்மெண்ட் அபியூஸ் தாண்டா அது விடுறா. சோ பேசிக்கலி வாய் வழியாக வாய் சண்டை போடு. வாய் சண்டை வந்து அதாவது ரெண்டு அடிச்சுக்கிறது. இது வந்து எப்படின்னா, ஒருத்தனை மட்டும் டார்கெட் பண்ணி அவனை விக்டிம் பிளேம் பண்ணி அவனை வந்து தாழ்த்தி பேசுற மாதிரி இது பண்றது. இந்த இது வந்து எப்படின்னா, இப்போ ஒருத்தன் நீ வந்து கொஞ்சம் இதுவா ஃபீல் பண்றன்னு வச்சுக்கோ, நான் என்னால எல்லாருமே நம்மளோட வந்து பெட்டரா இருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்றேன்னு வச்சுக்கோ, நீ வந்து பெட்டரா இருக்கணும்னு ஆசைப்படுற. இப்ப இது ரெண்டு வகையா பாக்கலாம். ஒண்ணு, நீ வாழ்க்கையில உருப்பிட்டு மேல வந்து இது பெட்டரா வருது. ரெண்டாவது, உனக்கு கீழே வேணாம் தெரியுதான்னு வச்சுக்கோங்க, அவன் அடிச்சு நீ பெட்டர்னு யோசிச்சு டிலீஷன்ல உட்காடுறது. மாதிரி இதுல எது வந்து ஈஸியோ அதை எடுத்துட்டு போயிடுறாங்க. நான் அதான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி பண்றவனுக்கே அங்க கான்பிடன்ஸ் இல்ல வாழ்க்கையில உருப்பிடுவான்னு.
அவன் சொல்றது ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நீ எடுத்துக்கணுமா அப்படின்ட்டு நீ பாத்துக்கோ. அப்படி உன்னை அப்படி அஃபெக்ட் பண்ணிச்சு, அப்படி உனக்கு வந்து அது பர்சனல் லெவல்ல அஃபெக்ட் ஆகுதுன்னா ப்ளீஸ் டாக் டு சம் ஒன். ஏன் நம்ம ஊர்ல வந்து இத பத்தி எவனும் பேச மாட்டான். யாராவது இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க தவிர்த்து, டேய் இப்படி பண்ணா இப்படி சொல்லுங்கடா, வெளியில சொல்லுங்கடா, தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லுங்கடா, இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குடா அவங்க கிட்ட, இந்த விஷயத்த பத்தி ஒருத்தனும் பேச மாட்டான். இல்ல இந்த மாதிரி சம்பவம் நடந்து இவனுக்கு இது ஏறினாதான் பேசுவாங்கடா. நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு சம்பவம் தொடர்ந்து நடந்து ஒரு 500 பேர்கிட்ட செத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, இதே சேம் காரணத்தினால, அப்பதான் இவனுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னே சொல்லுவானுங்களா? இல்ல அதையும் சொல்ல மாட்டாங்களா? அதுதான் எனக்கும் தெரியல. என்ன வேணா எடுத்துக்கோ, இது வரைக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இப்படி நான் பேசி பார்த்ததில்ல. நிறைய பேருக்கு அதான் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குன்ற அவேர்னஸே கிடையாது இங்க நிறைய. ஏன்னா அதை பத்தி எதுவுமே இப்ப நீ இது நம்மளுக்கு 101 ஆபியஸா தெரியும், 100 ஆபியஸா தெரியும், 109 ஆபியஸா தெரியும். இதெல்லாம் ஏன் தெரியுது? இதெல்லாம் வந்து முக்கியமான நம்பர்ஸுங்க, உங்களுக்கு இதுனா தேவைப்படும் அப்படின்னு. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு வந்து பிசிக்கல் ஹர்ட் ஆகுதோ இல்ல ஏதாவது சண்டை ஆயிடுச்சோன்னா இப்படி இது பண்றது. உனக்கு பர்சனல் மென்டல் ஹெல்த்துக்காக ஒரு இந்த மாதிரி எனக்கு ஒரு இது வருது, சூசைட் பண்ற தாட் வருது, அந்த இதுக்கு பேசுறதுன்னு தனி ஹெல்ப்லைன் வச்சிருக்கான்ட்டு why aren't news channels promoting this? இப்படி நடக்குதுன்னு தெரியுது, இந்த மாதிரி ரேட்ஸ் ஜாஸ்தியாகுதுன்னு தெரியுது, பட் ஏன் இதை வந்து போட மாட்டாங்க? ஏன்னா இப்போ ஆபியஸா 101 இது நம்ம ஆம்புலன்ஸ் நம்பர் எல்லாமே ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்குமே கான்சியஸ் இந்த நம்பர்லாம் ஞாபகம் வச்சுக்கூடா அப்படின்ட்டு. இதை ஏன் பேசாம இந்த பாட்டுல ஏன் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன்? 108 அந்த ஆம்புலன்ஸ் நம்பர்லாம் பாட்டா போட்டு மைண்ட்ல அது பாட்னு வைப் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுடா அது. அதான் அதுக்கு அவ்வளவு இது பண்ணாங்கல்ல, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்கல்ல, அது எல்லாருக்கும் மனசுல பதிகிற அளவுக்கு இது பண்ணாங்கல்ல. இதை ஏன் எவனுமே வெளில சொல்ல? இது அப்படியே மூடி வச்சு. ஏன்னா இப்ப இதுல சொல்லலாம், இதை ப்ரொமோட் பண்ணிட்டாங்க எல்லாம் வந்து இந்த நம்பருக்கு இது பண்ணி ஓரளவுக்கு ப்ரிவென்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவனுக்கு போடுறதுக்கு நியூஸ் இருக்காது. நீங்களாம் உஷாராயிட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு என்னடா நியூஸ்? எதை திறந்தாலும் இதான்டா, இது இந்த மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, அவரு அப்படி பேசிட்டாரு, அதெல்லாம் சொல்லி இப்ப அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அந்த மாதிரிதான் இருக்கு பார நியூஸ் எல்லாம். ஸோ வெர்பல் ஹராஸ்மெண்ட் பண்றவங்களை வந்து நீ ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத. நான் வெர்பல் ஹராஸ்மெண்ட் பெருசா எடுத்துக்கான்னு சொல்ல, பண்றவனை சொல்றேன். நீ அவனை எப்போ உனக்கு மேலன்னு பார்க்க ஆரம்பிக்கிறியோ அப்பதான் அவன் சொல்றது உனக்கு இன்னும் ஹர்ட் ஆகும். ஸோ இந்த 2 டைப்பு தாங்க, ரெண்டுத்துக்குமே பேஸ் மூல காரணம் பேரண்டிங். அதை உருப்படியா பண்ணி இதெல்லாம் பண்ணக்கூடாதான்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே சொல்லி வளர்த்திருந்தாலே கரெக்டா இருந்திருக்கும். அப்புறம் நடுவில் நீ சொல்லல ப்ரோ, இந்த மாதிரி வெளில விலக போனா புலி வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள போய் உட்காருங்கன்னு சொல்றாங்க அப்படின்ட்டு. நான் என்ன சொல்றேன், ஒண்ணு மட்டும் பண்ணா வேலைக்கு ஆகாது, 2யும் பண்ணுங்க அப்படின்றேன். பொண்ணுங்கிட்டயும் சொல்லுங்க, இந்த மாதிரி 8 மணிக்கு மேல போனா இந்த மாதிரி இதுவா இருக்கு, நீ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துரு, இத்தனை மணிக்குள்ள வரணும்லாம் இல்ல, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துரு, இந்த மாதிரி இது நடந்துச்சுன்னா கால் பண்ண ட்ரை பண்ணு, ஹெல்ப்பு கூப்பிடு, இந்த மாதிரி சொல்லி. 2வது பசங்க சைட்ல வந்து இந்த மாதிரி இவனுங்களையும் பிடிச்சி திட்டுங்கன்றேன். நைட்டு 12 மணிக்கு ரோட்ல நடந்து போய் என்ன பண்ண போறேன்? அதான் நான் கேக்குறேன், நைட்டு ஹைவேல லாங் டிரைவ் போறான், ஓகேவா, 100 150 முறுக்கிட்டு போறான். நானே பாத்துருக்கேன் நிறைய பேரை. ஏன் நீ ஸ்பீடா போக மாட்டேன்னு கேட்காதீங்க, என்கிட்ட வண்டியே கிடையாது. அதான் நான் என்ன சொல்றேன், அவ்வளவு வேகமா போயிட்டு குறுக்கு நடுவுல அவனா பூந்தானா உனக்கு பாதிப்பா சொன்னவங்களுக்கு பாதிப்பா? அதான் நான் கேட்கிறேன். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நீ சொல்ற மாதிரி சொல்றதே டவுட் தான். ஏன்னா அவன் உமனும் சரி மெனும் சரி நைட் ஷிஃப்ட் ஒர்க் பாக்குறாங்க, ஏகப்பட்ட வேலை நடக்குது, லேட் நைட்டும் வெளில வருவாங்க. அதான் சொல்றேன், அது வேற. நான் வந்து சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 18 ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் 18 தான் நான் சொல்றேன். நீ நைட்டு போயே ஆகணும், உனக்கு நைட்டு வேலை இருக்குன்னா நான் அதை எதுவுமே சொல்ல மாட்டேன், நீ போயிட்டு வாமா, அப்பதான் உனக்கு சம்பளம் வரும், உனக்கு இது வரும், புரியுதா? இப்பெல்லாம் இந்த இன்ஸ்டால பாக்குறேன், கிரேடு 8வது படிக்கிற பசங்களே கேங்கு கார் ஓட்டிக்கிட்டு பப்புக்கெல்லாம் போறாங்க, ஏதோ ரீல்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன் நானு. அதாவது காரணம் இல்லாம எங்க போறதும் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் டைம். அதுல இருந்து கெட்டது வேணா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, நல்லது வரதுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்ல. நீயே சொல்லலாம், நான் சிம்பிளா உனக்கு நைட்டு வெளில போகணும்னு நினைக்கிறேன், சிம்பிளானு சொல்றேன்டா, எல்லாம் இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்
அதுக்காக நான் ஓட்டிட்டு போறேன். சரி ஓட்டிட்டு போ. காலைல ஓட்டு போக முடியாதா? விடிய காலத்துல ஓட்டு போடா. அது கேட்டா நைட்டு 12 மணிக்கு தான் ஏறிட்டு போவியா? அதே மாதிரி நைட்டு போயிட்டு வெளில சாப்பிட போறேன். நைட்டு சாப்பிட்டா காலைல வயித்தால போகும். அது தெரியுமா உனக்கு? நைட்டு சாப்பிட்டா சரியா ஜீரணம். ஃபர்ஸ்ட் அந்த கல்ச்சர்லாம் ஒழிங்கடா. மிட் நைட் சாப்பிடுறதுலாம் உடம்புக்கு டேய், கெடுதல். நீயே நினைச்சு பாரு, நைட்டு 12 மணி நல்லா தூங்க வேண்டிய டைம். போய் அந்த நேரத்துல உட்காந்து வான்கோழி பிரியாணி நல்லா அடிச்சு வாட்டிட்டு வந்து வீட்டுல படுத்தானா காலையில அவனுக்கு வயிறு பொறலுமா பொறலாதா? அதான் நான் கேக்குறேன். அது உனக்கு வேணுமா? அப்புறம் இந்த நைட் டைம் பப்பு போறது, இதுக்கு போறது, அங்க போனா இது பார்க்க போகுது, இந்த பிரச்சனையாகவும் தெரியுது. அது நம்மளுக்கு வேண்டாம், உடம்புக்கும் கெடுதி, வீட்டுக்கும் கெடுதின்னு தெரியுது. அப்புறம் என்ன அளவுக்கு அங்க போற? இன்னும் அந்த பப்பு கல்ச்சர்லாம் நம்ம இன்னும் இந்த சைடு வரல போல. இந்த பெங்களூர் சைடுல தான் ஓவரா இருக்கும். ப்ரோ இங்க வரலாம் இல்ல, வந்துருச்சு. ஆனா அதை கம்பேர் பண்றப்ப இங்க அவ்வளவு பெருசுக்கு இல்லல்ல. இல்லனா இங்க அஃபோர்டபுளா இல்ல, அவ்வளவுதான். இங்க அவனுக்கு இன்னும் கையில காசு வரல. போன ஜெனரேஷன் விட்டுருப்பு, இன்னும் போன ஜெனரேஷன் தான் இன்னும் கொஞ்சம் ஒர்க்கிங்ல இருக்காங்க, மெஜாரிட்டி ஒர்க்கிங்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோ. இன்னும் இப்ப படிச்சிட்டு இருக்கவன் பப்பு பார்த்து போகணும்னு நினைக்கிறவன் இன்னும் இங்க படிச்சுக்கிட்டோ இல்ல வேலை தேடிட்டு தான் இருக்கான். அவன் கையில கொஞ்சம் என்னடா நடுசாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம். நான் என் வேலை நான் உண்டு என் வேலை உண்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அதான் அந்த மாதிரி கையில எக்ஸஸ் காசு வந்தாலே அடிச்சு மாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இல்ல ஆனா எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா எனக்கு அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரீல்ஸ்ல எல்லாம் வரும், அவனுங்க சும்மா மைக் எடுத்துட்டு போய் நீட்டி கேள்வி எல்லாம் கேட்பானுங்க. அதுல வந்து உங்களோட ஃபியூச்சர் பார்ட்னர் வந்து பாடி கவுண்ட் எத்தனை இருந்தா உங்களுக்கு ஓகே, அந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பானுங்க. அதுக்கும் பாடி கவுண்ட் இது ஒண்ணு வேற பாடி கவுண்ட் இது வேற ஒண்ணு நார்மல். இது வந்து வெஸ்டர்ன் சைடுல பயங்கரமா நார்மலைஸ் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் 3 இருந்தா போதும்னு ஒரு பொண்ணு சொல்லுது. இன்னொரு பையன் மேக்ஸிமம் 2 இருந்தா போதும். ஏன்னா பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என்னெல்லாமோ சொல்றானுங்க. நான் அதான் கேக்குறேன், ஒய்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க பார்ட்னர் வந்து ஒரு 25 20, உமனுக்கு வந்து 22 தானாடா மேஜிக் ஏஜ்? கரெக்டா தானே சொல்றேன்? 22ல நீங்க வந்து தம்பி 15 கூட சொல்லலாம். ஆனா இல்ல நம்ம அந்த பக்கம் போக கூடாது. நம்ம வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்கான், 22 அவ்வளவுதானே. அங்கேயே இருக்கும். கிராமத்துல அப்படிதானே நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாதுப்பா. உமனுக்கு வந்து 18 போல மேரேஜ் லீகல் வயசு. ஓகே சரி, ஏதோ ஒண்ணு 22 தான் எல்லாரும் நார்மலா பார்க்க ஆரம்பிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 22 வயசு அப்போ நீ ஒரு பார்ட்னர் சூஸ் பண்றதுக்கு தேடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோ. இல்ல நீயே தேடுற, அது அந்த ஃப்ரீடமும் உனக்கு கொடுத்துட்ற, நீயே தேடுறன்னு வச்சுக்கோ. ஏன் அது வந்து இந்த பாடி கவுண்ட்ன்ற ஒரு விஷயம் உள்ள இழுக்கிறீங்க? முதல்ல அது எதுக்கு தேவை? எனக்கெல்லாம் தெரியாது. பாடி கவுண்ட்ல எத்தனை பேரை கொண்டு இருக்காங்கன்ற மாதிரி நம்ம மைண்ட் அப்படிதான் போவோம். இல்ல சத்தியமா எனக்கு அப்படிதான் தோணுச்சு. பாடி கவுண்ட்ன்றானுங்களே, இவனுக்கு எதை சொல்றானுங்கன்ற மாதிரி மண்டல ஓடிக்கிட்டே இருந்தது. இல்லடா, அதாவது உனக்கு முன்னாடி எனக்கு பார்ட்னர் இருந்துன்னு சொல்லி முதல்ல அந்த மாதிரி சொன்னாங்கன்னு வச்சுக்கோ. நீ ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லலன்னு சண்டைக்கு போவானுங்க. புரியுதா? இந்த மாதிரி உனக்கு முன்னாடி இருந்தாங்கடா, இல்ல உனக்கு முன்னாடி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சைட்லயும் சொல்றேன். டாடின்னு பேசுறதுனால இந்த ஜென்டருக்கு நீ சப்போர்ட் பண்றேன்னு வேணா வந்த 2 பேருக்கு சேர்த்தா சொல்றேன். ஓகே, அதாவது உனக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்ட்னர்னா நீ ஏன் இதை மறைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ. நீ ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கு. இன்னொன்னு, எனக்கு வந்து இந்த இதெல்லாம் வேணாம், பாஸ்ட விட்டு இது பண்ணணும், இப்படி ஒண்ணு இருக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த பாடி கவுண்டே விட்டுருங்களேன். இது எதுக்கு இப்ப நீ வெளில திருப்பி எத்தணும்னு சொல்லணும்? எக்ஸாக்டா எத்தனை பேர் தான் இருந்திருக்கேன் கூட அப்படின்ட்டு. அது கரெக்ட். இப்ப அது அப்படியே அவனுங்க நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இது நார்மலைஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே இதுவா ஆரம்பிச்சிருவாங்க. மத்தவங்களுக்கு எப்படியோ தெரியல. ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போதே வெர்ஜினிட்டியை லூஸ் பண்ணுங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டில, அதாவது இவனுக்கு முதல்ல ரிலேஷன்ஷிப்னால என்னன்னு தெரியல. ரிலேஷன்ஷிப்னா கூட சுத்தணும், வாங்கி கொடுக்கணும், இல்ல அவங்க வாங்கி தருவாங்க. நம்ம ஊரை ஃபுல்லா சுத்திட்டு நல்லா கதை அடிச்சுட்டு பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு கரெக்டா இருந்தா வச்சுக்கிறது, இல்லைன்னா விட்டு போறது. இதுதான் 2025 இந்த 22K காலங்கள் ரிலேஷன்ஷிப்பா இருக்குது.
அவனுக்கு அந்த இது அந்த கேரக்டருமே பார்க்க மாட்டானுங்க. அது பத்தி எதுக்குப்பா யோசிச்சுக்கிட்டு, இப்போ இருக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கா, இப்போ கூட சுத்துறதுக்கு கையில காசு இருக்கு, இருக்கானா சுத்துவோமா, எல்லாம் முடிஞ்சுதா, ஓகே செட் ஆகலன்னு பிரியறானுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு இந்த காலத்து ட்ரெண்டுக்கு. நான் என்ன சொல்றேன், நீ ஏர்லி ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போகாம இரு, அதெல்லாம் ஓகே. போற அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நீ கமிட்மெண்டா இருக்கணும். அதனால தான் அது கமிட்டட்னு சொல்றாங்க. ஏன்னா நீ ஒரு பர்சனுக்கு அவங்களுக்கு நான் வந்து கடைசி வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவேன், கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துப்பேன், இந்த மாதிரி விஷயங்களை நீ வந்து கமிட் பண்ற அந்த விஷயத்துக்கு. ஒரு எமோஷனல் சப்போர்ட், ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட், எல்லாத்துக்குமே. இது வந்து சும்மா வந்தோம் ஐஸ் பே ஆடணும் பேசினோம் கிளம்பணும்லாம் கிடையாது. கடைசி வரைக்கும் நான் வந்து பார்த்துப்பேன்ட்டு ஒரு இதுக்கு அந்த ஒரு செட்டுக்கு மைண்ட் செட் வந்ததுக்கு அப்புறம் தான், நீ ஸ்டேபிளா இருந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போகணும். வந்தோம் பேசணும் பார்த்தோம் பேசணும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு பிடிக்கல நான் அந்த பக்கம் போறேன் இந்த பக்கம் போனா என்ன விஷயம், என்ன இது? ஆனா ஆக்சுவலா இவனுங்க இந்த மாதிரி ஹராஸ் பண்றவனுங்களோ இல்ல விட்டுட்டு போறவனுங்க, இவனுங்க சும்மா ஜாலிக்கு பண்றவனுங்கனாலேயே நிறைய பேருக்கு வந்து பாய்ஸ் மேலேயோ இல்ல கேர்ள்ஸ் மேலேயோ அவங்களுக்கு வந்து நம்பிக்கையே போயிடுது. ஒருத்தவங்க உண்மையா ட்ரூவா இது அவன் வந்து சொல்லும் போது அது அவங்களுக்கே நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஆமா, அவங்களுக்கு அதுதானே தோணும். இப்போ இவன் வந்து ஜாலிக்கு பண்றேன்னு பண்ற ஃபுட்பால் ஆடுறது கிரிக்கெட் ஆடுறதுலாம் ஆடிட்டு போயிடுவான். எவனா ஒருத்தன் பாவப்பட்டு உள்ள வந்து நான் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டா அவனை பிடிச்சி நீ அந்த மாதிரி பண்ணிட்டேன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போனா இவன் என்ன யோசிப்பான், யாரா அப்படின்னு தான் யோசிப்பான். சோ அதான் இது எப்படி சொல்றது, இது எந்த பக்கம் சொன்னாலும் பேக் ஃபயர் ஆகும் போல. ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போயிட்டீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு பிரியறது ரிலேஷன்ஷிப் கிடையாது. முதல்ல த்ரூ அவுட் திக் அண்ட் தின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அதாவது என்ன நடந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சிக்கிட்டு, கஷ்டம் வந்தாலும் சரி இது சந்தோஷம் வந்தாலும் சரி ரெண்டுத்தையும் ஃபேஸ் பண்ணி மூவ் ஃபார்வர்ட் பண்றதுதான் ஒரிஜினல் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? இத சொன்னாலும் ஒரு இன்னொரு கவுண்டர் பாயிண்ட் வைப்பாங்க. அதாவது இந்த அப்ப டிவோர்ஸ் என்னது ப்ரோ, அது எது கொண்டு வந்தாங்க அப்படின்னு. ஆமா, எல்லாம் திடீர்னு டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு டிவோர்ஸ்லயும் ரெண்டு இருக்குங்க. அதான் எல்லாத்துலயும் ரெண்டு இருக்குங்க. எல்லாத்துக்குமே ரெண்டு பக்கம் இருக்கும். டிவோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அபியூஸ் ஆகி அவங்கள வந்து இது நான் இதுக்கப்புறம் நான் எவ்வளவோ திருந்த ட்ரை பண்ணிட்டேன், அவங்க இது பண்ண மாட்டாங்க, எனக்கு வந்து இந்த இது வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போற ஒரு பக்கம் இருக்கு. தட் இஸ் ரிலீவிங் ஃப்ரம் அ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? ரெண்டாவது அவன் நான் சொல்றதை கேட்கல, அவன் நான் சொல்றதை கேட்கல, இவன் எனக்கு காசு தரல அவன் எனக்கு காசு தரல, ரெண்டுத்துக்கும் கோச்சிக்கிச்சு கிளம்பிட்டோம் அப்படின்றது இன்னொரு பக்கம் இருக்கு. புரியுதா? இதுக்கு மீறி எல்லாமே இது ரெண்டுத்துக்கும் நடுவுல எங்கேயோ இருக்கிறது. என்னடா புரியல? அப்புறம் எதுக்கு பெரிய பாய் டிவோர்ஸ் பண்ணாரு? அது அவரை தான் போய் கேட்கணும். அவரெல்லாம் நம்ம உள்ள இழுத்துட்டு வர வேண்டாம். ஒய் சம்பந்தமே இல்லாம எதுக்குடா எங்க உள்ள இழுக்கிறீங்க கேப்பாரு. இல்ல அடுத்து இல்ல ஆல்ரெடி இந்த மாதிரி டிவோர்ஸ் கேஸ் வந்தாலே டீனா உள்ள தூக்கி போட்டுறானுங்க. என்ன சம்பந்தமே இல்லாம அவரை பிடிச்சு வச்சுட்டு இருந்தாங்க நடுவுல. சோ அதாங்க, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரெண்டு இது இருக்கு. நீ ஒரு விஷயத்த பாசிட்டிவாவும் பார்க்கலாம் நெகட்டிவாவும் பார்க்கலாம். ஓகேவா? அதுல இருந்து எது நல்லதோ அதை மட்டும் நீ எடுத்து யூஸ் பண்ணு, அதை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணாலே உனக்கு பாதி இது இருக்காதுன்னு தான் நான் சொல்ல வரேன். நல்லது கெட்டது ரியலைசேஷனே வர மாட்டேங்கிறாங்க. ஆமா, இப்போ நம்ம நல்லதுக்கு ஒண்ணு சொல்றப்ப நான் ரிலேஷன்ஷிப் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு திக் அண்ட் தின் ரெண்டு பேரும் ஒன்னா ஃபேஸ் ஃபார்வர்ட் பண்ணி போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்ல. அப்போ அவன் உட்காந்து என்ன அபியூஸ் பண்ணுவான், அப்பயே நான் கேட்டுக்கிட்டு அவனை திருத்ததான் பாக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு இது திருப்புவாங்க. நான் என்ன சொல்றேன், ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்றதுதான். ஒருத்தாங்க உட்காந்து அபியூஸ் பண்ணிட்டு இருக்கான், இல்ல ஒருத்தனோ ஒருத்தியோ ஐயோ இத வேற நடுவுல பேசாம விட்டு ஒரு ஜெண்டரை மட்டும் இது பண்ணி பேசிடுறேன், இதுக்கு நடுவுல ஏதாவது எடிட்டிங் பண்ற நல்லா பண்ணி பார்த்து விட்டு பண்ணிடுறேன். பரவாயில்ல, ஒருத்தனே சொல்லி ரெண்டா அசியூம் பண்ணிக்கடா என்னங்கடா உங்களுக்கு. ஆமா, முதல்ல டிஸ்க்ளைமர் போட்டுரு, நான் இப்படிதான் சொல்லுவேன், ரெண்டு பேரும் ரெண்டு ஜெண்டரை அசியூம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. சோ அதான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், அங்க ஒருத்தன் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கான்னா அவன் உன் கூட மூவ் ஃபார்வர்ட் பண்ணல, ஒன்னா ரிலேஷன்ஷிப்லயே பாக்கல. புரியுதா? சோ அந்த கட்டத்துல நீ வந்து ரிலீவ் ஆகிறதுதான் பெட்டர் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்துட்டாலே புரியுதுல்ல.
இன்னொரு பக்கம் இதை இதை கண்டுக்காம 2 பேரும் சும்மா தொட்டதுக்குலாம் டிவோர்ஸ்னு வர கேஸுங்களும் இருக்கு. ஓகேவா? ஆக்சுவல் வேலிட் ரீசன் வச்சு போறது இருக்கு. சும்மா இல்ல எங்களுக்கு பிடிக்கல 2 பேரும் வேற பார்த்து போறோம். அப்பா நீ 2 பேரும் இதுவே பண்ணல, 2 பேரும் ரிலேஷன்ஷிப்லயே இல்ல, சும்மா அவன் எனக்கு காசு தரான், எனக்கு வந்து இவ பேசுறதுக்கு இருக்கா இப்படின்னு 2 பேரும் மியூச்சுவல் பெனிஃபிட்ஸோட இருந்திருக்கீங்க. அவ்வளவுதான். ஓ இதுதான் எக்ஸாக்டா அந்த டேர்ம் சொல்ல மாட்டேன், நான் எக்ஸாக்டா அந்த டேர்ம் சொல்ல மாட்டேன். எப்படி வரணுமோ நீயே வர வச்சுக்கோ. அதுதான் இதான் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸோ தெரியலப்பா. நம்மளுக்கு அந்த பழக்கம் இல்ல, நம்மளுக்கு எல்லாம் தெரியாது. யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இருந்தீங்கன்னா அதை கமெண்ட் போட்டுப்போம். நம்ம ஃபாலோவர்ஸ் மட்டும் நான் எப்படி இருப்பாங்க, நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. இல்லப்பா, வெளியில இருந்து எவனா புதுசா உள்ள வருவான்ல, வந்து போட்டு பிரச்சனை பண்றதுக்குனே ஒரு சில பேர் வருவாங்க. ஐ எம் நாட் தி டேஞ்சர் ஸ்கேலர், ஐ எம் தி டேஞ்சர். நான் ஆபத்தில் இல்லை வான்மதி, நான் தான் ஆபத்து. ஸோ அதாங்க, ஹராஸ்மெண்ட்லயே நிறைய இது இருக்கு, அதுக்கு மிடில் கிரவுண்ட்லயும் நிறைய இருக்கு. உங்களுக்கு எந்த ஒரு வகையா நீங்க ஹராஸ் பண்ணப்பட்டாலும் உங்களுக்கு லீகல் சைட்லயும் இது இருக்கு. இல்ல நீங்க தனியா போயிட்டு இவங்க கிட்ட தான் பேசணும், இல்ல யாருக்கிட்ட நீங்க ட்ரஸ்ட் பண்றீங்களோ அவங்க கிட்ட பேசுங்க. ஆனா இதுல நான் ஒரு விஷயத்த நம்ம பேசவே இல்லை. இந்த ஹராஸ்மெண்ட் நடக்கிற இந்த இடத்துல, நம்ம இந்த குற்றம் நடந்த இடத்துல அதுக்கான ஒரு நீதி கிடைக்கணும். அப்ப அதுக்கான அந்த கவர்மெண்ட்டை பத்தி நம்ம இந்த இடத்துல பேசவே இல்லை. ஐயோ, அதாவது ஒருத்தன் உன்னை மாத்துவான்னு சொன்னா மாத்துவேன்ட்டு 6 மாசமா 6 மாசம் இல்ல 6 வருஷமா சொல்லி ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்தாதான்டா அவன்கிட்ட பேசவே முடியும். அவன் சொன்னது பாதி இது பண்ணல, இதை மட்டும் கொண்டு வந்துருவானான்னு தான் எனக்கு தோணுது. வரட்டும் 2026 வரட்டும், அப்ப எல்லாமே மாறும். என் அண்ணா வருவாருடா. ரைட்டு, அடி வாங்க பிளான் போட்டான். தமிழர் கொட்டி தலைவன் கொட்டி. ஒண்ணும் இல்ல, எல்கேஜி படத்துல ஆற மாதிரி இது பண்ண போறான், காவி கலர் சட்டை. அப்ப நீங்க வந்து இந்த சன்னியாசிவாதிக்கு வந்து இது பண்றீங்களா, அந்த மாதிரி வேணா வந்து கேட்க போறான், பாத்துக்கோ. ஏன்னா இந்த இடத்துல முக்கியமா சொல்ல வேண்டியது, நம்ம என்னதான் பேசி இங்க இது பண்ணாலுமே ஆஃப்டர் ஆல் நாங்க இது ஜஸ்டிஸ் கிடைக்கிற இடத்துலதான் அவங்க தான் கொடுக்கணுமே. அந்த இடத்துல எந்த வித ஒரு சில இடத்துல அவங்க ஃபாஸ்ட் ஜஸ்டிஸ் தராங்க. ஏன்னா நம்ம பேசுறதுனால இப்போ ரீசெண்டா எது சொல்லலாம், ஈவன் அந்த கொல்கத்தா கேஸ்லயுமே ஃபுல்லா பரவினதுனால தான் அதை பத்தி நான் அப் டு டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தானுங்க. என்னென்ன நடக்குது, இது என்ன நடக்குது, கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆச்சு. ஆமாண்டா, ஏன்னா பப்ளிக் அதுல வந்து கான்சென்ட்ரேட்டடா இருந்தாங்க. சோ அதனால அது கொஞ்சம் சீக்கிரம் சால்வ் ஆச்சு. அந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் இதுவும் ஆகணும்ல. அதுக்காக ஒவ்வொரு வாட்டியும் மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை நடக்கிறப்போ கேட்டுதான்ப்பா ஆகணும். நம்ம கேட்காம இருக்கிறவங்கன்னா இவ்வளவு நடக்குது இல்ல, அது ஒண்ணு நடக்கும் போதே அவன் பிரிகாஷனரி மெஷர்ஸ் தான் கேக்குறான். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அவனுக்கு வந்து கேட்பானுங்க, அப்புறம் பாத்துக்கலான்ற மாதிரி ஒரு லெத்தார்ஜிக்கா இருந்தானுங்கன்னா. அதான் நான் சொல்றேன், நான் முதலே சொன்னதான், ஒருத்தன் பிரச்சனைய வந்து முடிக்கணும்னு நினைக்கிறவன்னா அதை என்ன ப்ரிகாஷன் பண்ணி தடுக்கலான்ட்டு பாப்பான். இவனுங்களுக்கு அது முடியவே கூடாது. முடிஞ்சா நான் சொன்ன மாதிரிதான் அந்த ஸ்டெப்ஸ்ல அவனால பண்ண முடியாது. இதை வச்சு ஒரு கூட்டம் கூட்டி இதுக்கு அவனுங்க ப்ரொடெஸ்ட் பண்றேன்னு பண்ணி அது வந்து வைரல் ஆகுதோ இல்லையோ, இவனுங்க பேர் வைரல் ஆகும். அதை வச்சு பொசிஷன் வாங்குறது தான் இந்த ஸ்டெப்ஸ். புரியுதா? இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் நியூஸ்காரன் கரெக்ட் அதை பரப்புறானா இல்லையோ, அவனுக்கு டிஆர்பி ஏறுறதுக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி போட்டு அடிப்பான். சேம் போடுவான். என்ன எதுனே தெரியாம நியூஸ பரப்புவானுங்க. நான் கூட ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்னமோ ரேமஸ்ட்ரியோ சீனியர் அவரோட அங்கிள் யாரோ இறந்துட்டாங்க நியூஸ் வந்தது. ஆனா நியூஸ்ல எப்படி போட்டானுங்க, ரேமஸ்ட்ரியோ இறந்துட்டான்னு. நான் பார்த்து ஷாக் ஆயிட்டேன். ஐயோ என்னடா ரேமஸ்ட்ரியோ செத்துட்டானா. நம்ம முதல்ல சொல்லிட்டு இருந்தோம்ல, ஞாபகம் இருக்கா உனக்கு? நான் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் ரெகுலேட்டட் இல்ல கவர்மெண்ட் அப்ரூவ்டு சைட்ல இருந்தோ இது நியூஸ் சேனல்ஸ்ல இருந்தோ நாங்க வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து சொல்றாங்க அப்படின்ட்டு. இப்ப இவங்களே நம்ப முடியல, தெரியாம. அதனாலதான் நாங்க ஒப்பீனியன்ஸ் மட்டும் சொல்ற மாதிரி உள்ள வந்துட்டோம். என்ன பண்றது, அந்த மாதிரிதான் இருக்கு. சோ எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அதான் என்ன சொல்ல வந்தோம், என்ன ப்ரோ கேட்ட நீ? நீ இதுதானே ஜஸ்டிஸ் தானே சொல்ற? அது வந்து கோர்ட்டு கையில தான் இருக்குது, அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதாவது கோர்ட்டை பொறுத்த வரைக்கும்
இதுதான் ப்ரூஃப் தான் அங்க மேட்ரு. நீ என்ன என்னையே சொன்னாலும் அது ஒண்ணு. நீ சொல்லி முடி. அதான் நம்ம என்ன சொன்னாலும் அங்க ப்ரூஃப் தான் மேட்ரு. புரியுது இல்ல? அந்த ப்ரூஃப கவர் பண்ற அளவுக்கு ஏத்தாப்புல நிக்கிறவனுக்கு இது இருந்துச்சுன்னா எங்க போகணும் யாருக்கும் தெரியாது. முடிஞ்சிடும். அவன் கையில மொத்தமா போயிடும். பவர் இருக்கிறவங்க கையில ஜஸ்டிஸ் போகும். சோ அந்த மாதிரி நிறைய எப்படி சொல்றது, நீ லூப் ஹோல் கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம்டா இதுக்குள்ள போனீங்கன்னா. ஆமா, இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு அப்புறமா ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி பத்தி நம்ம பேசணும். ஆமா, அது கண்டிப்பா பேசக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு நான் சொல்றேன், எனக்கு இது தெரியாது. நான் அந்த பக்கம் எனக்கு டாக்ஸ் அக்கௌண்ட்ஸ் பக்கம்லாம் எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோ. பட் இருந்தாலும் இவனுங்க சொல்ற சிலதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போட்டிருக்கான்டா. எனக்கு அந்த மேக்ஸே புரியல, என்னடா போடுறீங்க அப்படின்னு தான் இருக்குது. என்னடா சொல்ற? ஏன்னா அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த கார் விக்கிறதுக்கு ஒண்ணு சொன்னான். ஆமா ஆமா, அது ஏதோ 12 lakhsக்கு வித்து அது 9 lakhsக்கு என்னமோ நீங்க வித்தீங்கன்னா சம்திங் 3.5 lakhs ஏதோ பே பண்ற மாதிரி. அதாவது நீ இப்போ வாங்குறல்ல 12 lakhsக்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, அது நீ 9 lakhs விக்கிறனா அந்த 9 lakhsக்கு நீ 18% ஜிஎஸ்டி கட்டக்கூடாது. அப்படி கட்டினா நீ கம்மியா கட்டிடுவல்ல. அந்த வாங்கின மினிஷியல் அமௌண்ட்டையும் இந்த விற்க போற இந்த அமௌண்ட்டையும் ரெண்டுத்தையும் இது பண்ணி ஆட் பண்ணி அதுல வர டிஃபரன்ஸுக்கு 18% கட்டணுமா? எனக்கு புரியல. வாங்குறதுக்கும் டாக்ஸ், ஓட்டுற ரோடுக்கும் டாக்ஸ், போடுற பெட்ரோலுக்கும் டாக்ஸ், அதை தாண்டி நான் என் ப்ராப்பர்ட்டி வித்தா அதுக்கும் டாக்ஸ் ஆடா. அதான் அவன் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் இஸ் ஸ்லீப்பிங் பார்ட்னர். நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறத இவனுங்க பக்கத்துலயே இருந்துட்டு எடுத்துப்பாங்க, அவ்வளவுதான். எந்த ஒரு உழைப்பும் போடாம. எனக்கு ஜிஎஸ்டில நிறைய எப்படி சொல்றது லூப் ஹோல்ஸும் இருக்கு. அவங்க சொன்னதுலயும் எனக்கு நிறைய இது தெரியும். எப்படி சொல்றது, காண்டாச்சு அதெல்லாம் கேட்கும் போது. எனக்கு அதை பத்தி ஒரு நாள் மீட்டிங் அப்போ எனக்கு அதாவது நீங்களாம் அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இதை பத்தி படிச்சிருக்கீங்கல்ல. சோ அதனால நான் எங்கேயாவது சொல்ல போனாலும் நீங்க அதை பத்தி உங்க எக்ஸ்பர்டீஸ் வச்சு கவர் பண்ணிப்பீங்கன்னா கேக்குறேன். ஓகே ஓகே, அதான் எங்கேயோ போயிட்டோம். அதான் சோ மொத்தமா என்ன சொல்ல வரேன்னா, இத தடுக்கணும்னா ரெண்டே வழிதான். ஒண்ணு, முதல்ல தான் சொன்னல, பேரண்டிங் ஒழுங்கா பண்ணணும். ஒழுங்கா பண்ணணும்னா சொல்லி வளர்க்கணும். அவன் தப்பு பண்ணானா இப்போ சின்ன வயசுலயே ஏதாவது அந்த மாதிரி தப்பு பண்ணானா அவனை தண்டிக்கணும். பேரண்ட்ஸை தண்டிக்கணும். சின்ன பசங்க இப்ப 18 வயசு கீழே இருக்கிற பசங்க இந்த மாதிரி ஒரு போய் ஆக்ட் பண்றாங்கன்னா அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் நீ அவன் பண்ற வரைக்கும் என்ன புடிங்கிட்டு இருந்தன்ட்டு இவங்களதான் தண்டிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி ஓவர் ஏஜ்ல பண்றவங்களுக்கு எல்லாம் ஐ டோன்ட் ஹாவ் எனி வேர்ட்ஸ். அவனுங்க என்ன இது ஜென்மமோ தெரியல எனக்கு, நான் அதுக்கு உள்ள போக மாட்டேன். அடுத்து வெர்பல் அபியூஸ் பண்றவங்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரிதான், அவனுக்கே இங்க இது கிடையாதுடா. நீ அவனை விட சின்னவன் நினைச்சாதான் உனக்கு அது ஹர்ட்ஃபுல்லா இருக்க போகுது. அவன் ஏதோ பைத்தியக்காரன் பேசிட்டு போறான்னு விட்டு போயிரு. இல்ல உனக்கு எனக்கு அதனால ரொம்ப இதுவாகுது ப்ரோ, என்னால இந்த மாதிரி சூசைட் தாட்ஸ் வருது அப்படி நீ நினைக்கிற டைம்ல நீ தயவு செஞ்சு அட்ட பேசு. ரெண்டு சைட்லயும் சொல்றேன். நீ உங்களுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்தாலும் சரி, வெர்பல் ஹராஸ்மெண்ட் என்னென்ன லிஸ்ட் இருக்குன்னு தெரியல. அந்த மாதிரி என்ன ஹராஸ்மெண்ட் நடந்தாலும் யார்கிட்டயாவது பேசுங்க. வெர்பல் ஹராஸ்மெண்ட் மோஸ்டா எங்க நடக்கும், எப்படி நடக்கும்? ஏன்னா வெர்பல் ஹராஸ்மெண்ட் சொல்ல முடியாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள அது நார்மலா அது பேசிக்கிறது. அதான் அதுலயும் ரெண்டு வகை இருக்கு. அதாவது ஹியூமன்ஸோட இன்டராக்ஷனே பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ்ரா. அதனாலதான் இன்னி வரைக்கும் யாராவது இமிடேட் பண்ண முடியல அவ்வளவு சீக்கிரமா. நம்ம ரெண்டு பேரும் திட்டிக்கிற மாதிரி திட்டிப்போம், ஆனா நம்ம ஜாலியா திட்டிக்கிறோம் நம்மளுக்கு தான் தெரியும், ஏஐக்கு தான் தெரியும். ஏஐ பாத்துச்சுன்னா இன்னும் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கன்னா நினைக்கும். அந்த மாதிரி இப்ப நான் ஜென்ரலா சொன்னேன்னா அப்படிதான் உங்களுக்கு தோணும். அதாவது இப்ப ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள தான் நாங்க திட்டிக்கிறோம், அப்ப அது மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க. ரெண்டு பார்ட்டிக்கும் அது மனஸ்தாபம் இல்ல, சும்மா இதுக்கு பேசுறீங்கன்னா இந்த ப்ரொஃபானிட்டி வர்சஸ் அபியூஸ் ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காங்க யூடியூப்ல, பாத்துருக்கீங்களான்னு தெரியல. அந்த கான்செப்டுக்குள்ளதான் இது சேரும். ஏன்னா அது ஜென்ரலா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அந்த மாதிரி திட்டிக்கிறோம்னா எதுவும் எடுத்துக்க மாட்டேங்க. இப்போ நான்லாம் சோறாவெல்லாம் ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு மேல உடையெல்லாம் படிக்க விட்டுருக்கவே கூடாதுடா, போய் சட்டையை கழிச்சுட்டு அங்க போய் ஓரமா உட்கார்றான். அந்த அளவுக்கு அவனை திட்டிருக்கேன். அவனே என்ன சொன்ன உங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது பாதிப்பு இருக்கா, உங்களுக்கு ஏதாவது மனசாபம் இருந்துச்சுன்னா, இப்ப சோரோவுக்கு இருந்துச்சுன்னா அவன் மேல கேஸ் போடலாம்.
இல்லையே திட்டின அடுத்த செகண்டே நாங்க 2 பேரும் தான் போயிட்டா இது வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருப்போம். உனக்கு என்னடா வேணும் கேன்டீன்லன்னு. இது வந்து இப்படி இன்னொரு பக்கம் வந்து நான் சொன்னேன்ல, அவன் யாருன்னே தெரியாது, டேய் அவனை போய் ரவுண்ட் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குரூப்பா சேர்ந்து இது பண்ணுவாங்க. குரூப்பா சேர்ந்து இல்ல ஒருத்தனை மட்டும் கிளாஸ்ல இவன் மட்டும் மேல வந்துடவே கூடாதுடா, அந்த மாதிரி தனியா உன்னோட கேரக்டர் அசாசினேட், இதுல என்னென்ன செய்யணும், கேரக்டர் அசாசினேஷன், விக்டம் பிளேமிங். இப்ப உனக்கு நியூஸ்காரங்க பண்றாங்க தெரியுமா, உட்காந்து விக்டம் உட்காந்து நீ ஏமா போன, அத அந்த பக்கம் கேட்க மாட்டானுங்க. அவன் எதுக்கு 8 மணிக்கு மேல வெளில வந்தான் அப்படின்ட்டு அவனா கேட்டிருக்கானா, கேட்க மாட்டாங்க. நீ ஏமா போனன்ட்டு விக்டம் பிளே பண்ற. இந்த மாதிரி வெர்பலா அவங்க மேலதான் தப்பு. கேஸ் லைட்டிங் உள்ள வரும். கேஸ் லைட்டிங் என்னன்னு தெரியும்ல? புரியுது. கேஸ் லைட்டிங் இது நிறைய இருக்குடா. அதாவது ஒரு 2 பார்ட்டிக்கும் கன்சர்ன் இல்லாம 2 பேருக்கும் எப்படி சொல்றது, 2 சைடுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசுற அந்த இதனால ஹர்ட் ஆகாம இருந்தா தட் இஸ் ப்ரொஃபானிட்டி. அதுவே ஒருத்தன் பேசி 2 பேரும் ஹர்ட் ஆகலோ, இல்ல 2 பேரும் பேசி 2 பேரும் ஹர்ட் ஆகிக்கிறோ, தட் இஸ் அபியூஸ். இதோட எக்ஸ்ட்ரீம் தான் விக்டம் பிளேமிங், இதெல்லாம் வருது. ஸோ அதான் இதுல நீ இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கூட ஒன்னா கிளாஸிஃபை பண்ணிடலாம், புரியுது இல்ல? இந்த மாதிரி பண்ணாலே தப்புடா, என்ன எதுக்கு அது பண்றீங்க. வெர்பல் நீ உள்ள போயிட்டீன்னா, நீ சைக்காட்ரிஸ்ட் படிச்சவன் ஒருத்தனை உள்ள கூட்டு வந்தாதான் நம்ம இன்னும் விலாவரியா பேச முடியும். ஏன்னா ஹியூமன் ஸ்பீச்ன்றது அவ்வளவு காம்ப்ளெக்ஸ். நம்ம ஒருத்தங்கிட்ட ஒரு மாதிரி பேசுவோம், இன்னொருத்தன்ட்ட ஒரு மாதிரி பேசுவோம், நம்மளுக்கே மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்கும், யாருக்கு தெரியும்? சோ அந்த மாதிரி இருக்கும்போது உனக்கு இது எப்படி ஜெனரல் ஆடியன்ஸ் கிட்ட இது எப்படி பிரசன்ட் பண்றன்றதே ஒரு பெரிய டாஸ்க். அதுவும் நம்ம பாட்காஸ்டா வேற சொல்றோமா, இது விஷுவலா நம்ம காமிச்சாலே பாதி பேருக்கு புரியாது. நம்ம இதுல பாட்காஸ்டா சொன்னா அவங்களுக்கு விஷுவல் கியூவும் கிடையாது. சோ அவ்வளவு சீக்கிரம் இது போய் ரீச் ஆகுமான்னு தெரியாது. அதுவும் இல்லாம இவ்வளவு நேரம் கிடையாது. ஆமா, நம்ம மீதிலாம் கூட நீங்க என்ன வேணா எடுத்துக்கோங்க. நம்மளோட ஜெனரேஷனோட வொர்ஸ்ட் டாக்ஸிக் பிஹேவியர் இல்ல டாக்ஸிக் ட்ரீட் என்னன்னா, நம்மளுக்கு அட்டென்ஷன் ஸ்பேனே கிடையாது. அது வந்து இருக்கு, அத பத்தியும் பேசணும். இங்க அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சிருச்சு. ஆமா, இதெல்லாம் எவனை தெரியுமா பிடிச்சி தாக்கணும்? கையிலேயே வச்சு இன்ஸ்டான்னு நோண்டிட்டு இருக்கீங்களா, அவனை தான். ஆனா அவனை விட்டும் போக முடியாதே, நான் அங்கதான் ஃபுல் அட்வர்டைஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கு. அது அப்படி வச்சுட்டாங்க, அதை விட்டு போகவும் முடியல, அது இல்லாம இருக்கவும் முடியல ஓரளவு. ஸோ அதான் எனக்கு தெரிஞ்ச எபிசோட் அவ்வளோதான் நினைக்கிறேன். நான் நிறைய பேசிட்டேன், பேச விட்ட நான் வேற தெரியல. நீங்க உங்களோட ஃபைனல் வெர்டிக்ஸ்ட சொல்லி கோர்ட்டை அட்ஜார்ன் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்ட். இந்த வெர்பல் அபியூஸும் சரி, இல்லை வந்து இந்த செக்ஷுவல் அசால்ட்ஸ் அதுக்கும் சரி, அதுக்கு வந்து ஆனா நம்ம மென்னா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணுமோ எனக்கு என்னமோ தோதுரா. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ இல்லை நமக்கு தெரியாதவங்களுக்கோ நம்ம வந்து நம்ம இருக்கோம்னு ஒரு சப்போர்ட் ஒரு சின்ன பர்சன்ட் கொடுத்தா கூட அவங்களுக்கு அது ஒரு டிஃபரன்ஸ் மேக் பண்ணும். அதான் கோகு என்ன சொல்ல வர்றான்னு நான் உங்களுக்கு ஸ்பெசிபிக் டைம்ல சொன்னோம்னா, நீங்க போயிட்டு ஊரா போயிட்டு கூவி கத்திட்டு வரலாம் வேணாம். உன் வீட்டு பக்கத்துல இருக்கவங்க, உனக்கு தெரிஞ்சவங்க, அப்படி இருக்கிறவங்க, அவங்களுக்கு நீ சப்போர்ட்டா கூட இருந்தாலே போதும். இப்படி ஒருத்தர் ஒரு வீட்டுக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாண்ட் எடுத்தா கூட இப்ப இருக்கிற பர்சன்டேஜ் எவ்வளவு டிராப் ஆகும். கரெக்ட். இப்போ ஒருத்தன் வந்து ஸ்டாக் பண்றான், உன் தங்கச்சியோ உன் கேர்ள் ஃப்ரெண்டையோ வந்து ஸ்டாக் பண்றான், இல்லைன்னா வந்துட்டு ஹராஸ் பண்றான்னா, நீ இருக்கன்ற ஒரு தைரியம் இருந்தாலே போதும். உனக்கு நம்ம மென்னா நம்மளுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனா அவங்களுக்கு தெரியும். அது இது இப்பயும் நான் வந்து மென் மட்டும் சொல்லப்பா, இது எப்படி இருந்தாலும் போத் ஜெண்டர்ஸ் எல்லாருக்கும் தான். எங்களோட பாட்காஸ்டோட இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. திஸ் பாட்காஸ்ட் இஸ் ரேட்டட் E for everyone. எல்லாரும் ஈக்குவலா தான் அடிப்போம். தப்பு பண்ணா பசங்க மேலேயே அடிப்போம், பொண்ணுங்களையும் அடிப்போம். தப்பு இருந்தால் சும்மா அடிக்க மாட்டோம். இது இந்த இடத்துல எல்லாம் கட் பண்ணி போட சொல்லிட்டு இந்த நாட்டாம டைலாக் போட சொல்லிட்டுதா, நீதிடா நேர்மட்டா. சோ அதான் எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் நினைக்கிறேன். முக்கியமான திங்ஸ் என்னன்னா, விக்டம் சாம யாரா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். யாரும் ஜட்ஜ் பண்றவங்க தே ஆர் கோயிங் டு ஜட்ஜ்.
அவங்கள வந்து நம்ம சொல்லி திருத்தணும்னு ட்ரை பண்ணோம்னா நம்மளதான் இது அவனுங்க இன்னும் நம்ம தான் ஏதோ வியோடோஸ் மாதிரி பார்ப்பாங்க. அவனுங்க பண்றது கரெக்ட் இருந்தா கடைசி வரைக்கும் தே ஆர் என்டைட்டில் பீப்புள் பேசிக்கலி. சோ நீங்க இவனுங்க ஏதாவது சொல்லி நினைச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு நீங்க வெளில வராம இருந்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு ஹர்ட் யூ மோர் than them. ஆக்சுவலா நானுமே வந்து இந்த தெரபிஸ்ட் கவுன்சிலிங் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டா வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லவ் வந்துச்சு, அது வந்து என்னால ஹேண்டில் பண்ண முடியல. அதுக்காக நான் ஹெல்ப் கேட்டிருந்தேன். ஹெல்ப் போயிருந்தேன். அப்புறம் பாத்தியா இந்த இதுதான் வேணான்றது. இவெல்லாரும் நல்லா பேசிட்டு இப்ப வந்து அப்படின்ற பத்தியா இல்லங்க, இப்பதான் உண்மை கொஞ்சம் வெளியில வருது. அதுக்குதான் நீ சொல்லு ப்ரோ. அதேதான். அது பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதே ரெஸ்பான்ஸ் தான் எல்லார்கிட்ட இருந்தோம். என்னடா ஆச்சு, இதெல்லாம் ஒரு மேட்டரா, இதெல்லாம் உனக்கு ஒரு இதுவா, என்னால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. என் வேலைன்னு ஒரு சிலதுலாம் இருந்துச்சு பாரு, அதெல்லாம் எனக்கே வந்து இதுவா சாட்டிஸ்பாக்சனா இல்லாத மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒரு மேட்டராங்கிற மாதிரி ஆக்கிடுறாங்க. அதான் இல்ல, எனக்கு என்னமோ இருந்துட்டு போகுது, நீ ஏன்டா உள்ளாரு உன்னை வேணா கேட்டாங்களா, நான் உன்னை கூப்பிட்டு சொன்னா போ அப்படின்னு தான் இருக்கணும், துரத்தி விடணும் அவனுங்களே. அதேதான். ஹோஸ்ட் இல்ல, நீங்களே முடிச்சிடு ப்ரோ. ஒரு நல்ல பாட்காஸ்டா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். ஃபுல்லா கேட்டிருந்தீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் ப்ரோ கோட். மேலும் இந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கண்டென்ட்டோடயும் நாங்க அடுத்த பாட் வருவோம். இதுல ஏதாவது தப்பா இருந்தாலும் கமெண்ட்ல இது வந்துச்சுன்னா நம்ம மாத்திக்கலாம். ஆமா, அதாவது கமெண்ட்ல வந்து இது வந்து எப்படி சொல்றது, ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கோங்க. சோ நாங்க சொன்ன பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது இதை ஆட் பண்ணணும்னு இருந்தாலும் நீங்க சொல்லலாம். இல்ல ப்ரோ இது கரெக்டா இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறதையும் சொல்லலாம். நாங்க வந்து அந்த கமெண்ட்ஸ் நாங்க படிப்போம், கண்டிப்பா படிக்காமலாம் இருக்க மாட்டோம். இல்ல எப்படி சொல்றது, உங்களுக்கு வந்து இதை எடுத்து பேசணும்னு இருந்தாலும் யூ கேன் லெட் அஸ் நோ. பாட்காஸ்ட் நாங்க சில 2-3 பேரை ரேண்டமா சப்ஸ்கிரைபர்ஸை வந்து இன்வைட் பண்ணாலும் பண்ணுவோம். ஸோ அதாவது கீழே வந்து ப்ளீஸ் கீப் திஸ் ஆஸ் அ டிஸ்கஷன். யாரும் நான் முதலே சொன்ன மாதிரி ஆல்வேஸ் மென் ஆல்வேஸ் உமன்லாம் போட்டு எவனும் அடிச்சுக்காதீங்க. ஜென்யூனா ஏதாவது சொல்லணும், இந்த மாதிரி இல்லை ப்ரோ இப்படி இருக்காது, இல்லை இந்த இதை ஆட் பண்ணிக்கலாம் ப்ரோன்னு நீங்கள் ஏதாவது பாயிண்ட்ஸோட வந்தீங்கன்னா நாங்கள் வந்து அதை கன்சிடர் பண்ணி கண்டிப்பாக வந்து இது பண்ணுவோம். லெட்ஸ் ஹேவ் a healthy discussion. எஸ். நன்றி, வணக்கம்.